எல்லோருக்கும் நமஸ்காரம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருதான். உங்களில் எத்தனை பேருக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது? தெரியும். கை தூக்குவாங்க. எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு தெரியும். எவ்வளவு வருஷமா தெரியும்? 1 year. எப்படி, யார் மூலமா, எப்படி தெரியும் உங்களுக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார்? தெரியும். ஒன்று யார் மூலமா தெரியும் உங்களுக்கு? அவர் வந்துருக்காங்களா? அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரா? ராஜதான். சரி. ஓகே. நீங்க ஏதாவது யோகிராம் சுரத்குமார் கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்களா? இப்போ எந்த இடத்துக்கு? திருவண்ணாமலைக்கு தான் போறேன். சரி. உங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, தெரியுமா? தெரியும். சிவகாசியில இருக்கு, ராஜபாளையத்துல. உங்க ஊர்ல இருக்க கோயில் வந்து ப்ராப்பரா நடத்தப்படும். இப்ப யோகிராம் சுரத்குமார் அவரை பத்தி பேசுறதுக்காக நாகர்கோயில்ல இருந்து இப்படி ஒரு குருஜி வராரு அப்படின்னு பொண்ணு உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் கொடுத்தோன்னே நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. எதனால வந்திருக்கீங்க? என்ன காரணம்? உங்களுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கும்ல. இன்னைக்கு சண்டே நிறைய வேலைகள்லாம் இருக்கும். வீட்டுக்காரங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. உங்களுக்கு சமைச்சு எடுத்து கொடுக்கணும். நிறைய வேலைகள்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்கல்ல. ஏன்? தெரிஞ்சுக்க. நமக்கு எல்லாருக்கும் நிறைய துன்பம் இருக்குல்ல. நிறைய நோய்கள் இருக்கு, நிறைய கடன்கள் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. பொது ஜனங்கள் கூட நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. நம்ம குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டைகள் இருக்கு, வீட்டுல நிறைய வருத்தங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. அதனால எங்கேயாவது போனா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தா நம்ம வரும். அதனாலதான் நம்ம ஒரு பொண்ணு இன்னைக்கு எல்லாரும் கூப்பிட்ட உடனே, ஒரு சாவுகள் எல்லாம் கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்துருக்கீங்க. அதுதான். அப்போ நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள், கவலைகள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள், அல்லல்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு என்ன வழி? என்ன வழி? சாமி கும்பிடுறது. கரெக்ட். தம்பி நல்ல சென்சிபிளா இருக்க. சாமி கும்பிடுறது. நம்ம கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் தீரணும்னா நம்ம சாமியை கும்பிடணும். அவ்வளவுதான். கரெக்ட். இப்போ இந்த உலகத்தை கடவுள் படைச்சிருக்காருல்ல. கடவுள் தான் படைச்சிருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்தை இல்லையே. கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைச்சிருக்காருல்ல. எறும்பு, தேனி, பூச்சி, புழு, கொசு இதெல்லாம் இறைவன் தான் படைச்சிருக்காரு. மரம், செடி, கொடி, மனிதர்கள் எல்லாம் படைச்சிருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தரையும் கடவுள் கண்காணிச்சுட்டே இருக்க முடியுமா? கடவுள் எல்லாரையும், அவர் பொண்ணு என்ன பண்றாரு, பொண்ணோட மனைவி என்ன பண்றாங்க, அவருடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க, கடவுள் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே இருக்க முடியுமா? பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல. அப்போ கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறப்போ ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்காரு. என்ன சிஸ்டம்? அவர் எல்லாமே படைச்சிட்டு இந்த மனிதர்கள் எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் படைச்சு வச்சிருக்காரு. அந்த சிஸ்டம் என்ன செய்யும்னா, நீங்க என்ன செய்யறீங்களோ அதனுடைய பலனை உங்களுக்கு திருப்பி தரும். நீங்க நல்லதை செய்தா உங்களுக்கு நன்மையை திருப்பி தரும். நீங்க கெட்டதை செய்தா கெட்டதையும் திருப்பி தரும். இந்த பிரபஞ்சத்தோட அமைப்பு அதுதான். நீங்க யாருக்காவது ஒரு உதவி பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தக்க சமயத்துல ஒரு உதவி கிடைக்கும். நீங்க யாருடைய பணத்தை திருடி இருக்கீங்க, யாரோ ஏமாத்திருக்கீங்கன்னா உங்களை ஏமாத்தி திருடுறதுக்கு ஒரு 10 பேர் வருவாங்க. இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அமைப்பு தானே. இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய வினைகளுக்கு தக்கபடி திரும்ப கிடைக்குது இல்ல. நமக்கு கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, நோய்கள் வருது, கடன்கள் வருது. இது எல்லாம் நம்முடைய நாம செய்த வினைகள். அது நமக்கு திருப்பி வருது. அதான உண்மை. இதுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது உங்களுடைய வேலை. நீங்க செய்த வேலை திருப்பி வருது. அதானே? சரி. இப்போ
நீங்க நிறைய பாவம் பண்ணிட்டீங்க, நிறைய துன்பம் கொடுத்துட்டீங்க, பல பேருக்கும் பலரை நிறைய ஏமாத்திட்டீங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வருது. 50 வயசுக்கு பிறகு நிறைய துன்பங்கள் வருது, நோய்கள் வருது, கடன்கள் வருது, வீட்டுல நிம்மதி இல்லை, கஷ்டங்கள் வருது. உடனே நீங்க நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வருது, பேஸ்புக்ல மெசேஜ் எல்லாம் வருது, நீ பாவம் பண்ணிருக்க, உடனே வந்து ஆண்டாள் கோயிலுக்கு போ, ஆண்டாள் கோயில்ல போய் துளசி மாலை போடு, இல்ல மடவரத்துக்கு போ, அங்க போய் இந்த திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வந்து வில்வ அபிஷேகம் பண்ணாரு, இல்லன்னா அங்கோட கால பைரவருக்கு போய் நல்லெண்ணெய் ஊத்து. அப்படி உங்க ஊர்ல நிறைய ஜோசியர் சொல்லுவாங்கல்ல, நானே கோயில பார்த்துருக்கேன், எல்லாருமே நல்லெண்ணெய் எல்லாம் ஊத்துவாங்க இந்த கோயில. எங்க ஊர் கோயில்கள்ல கர்ப்ப கிரகத்துக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. ஆனா உங்க ஊர் கோயில்ல எல்லாம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் எண்ணெய் எல்லாம் ஊத்துறாங்க. அந்த மூலவர்த்தம் மட்டும் யாரும் போறது இல்லை, வேற எல்லா சன்னிதிக்குள்ள எல்லாரும் பூந்துடுறாங்க போய். சரி, சந்தோஷம், அது ஒன்றும் பரவாயில்ல, கடவுள் கூட ஐக்கியமா இருக்கீங்க. இப்போ நீங்க மனம் திருந்திட்டீங்க. ஆனா போய் பகவானுக்கு ஆண்டாள் கோயில்ல போய் மாலை வாங்கி போடுறீங்க, மடவார் வளாகத்துல போய் வில்வையில அர்ச்சனை பண்றீங்க, நல்லெண்ணெய் ஊத்துறீங்க, பால் அபிஷேகம் பண்றீங்க, பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்றீங்க. உடனே கடவுள் வந்து எப்ப இவன் நிறைய பாவம் பண்ணியிருந்தான், ஆனா இப்போ வந்து எனக்கு பால் எல்லாம் ஊத்திட்டான், நம்ம இவனை மட்டும் விட்டுருங்க, இவனை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாரா? சொல்லுவாரா? நீங்க பழனியே போறீங்க, காவடி எடுத்து போறீங்க, இங்க இருந்து நிறைய பேர் போறாங்க, வருஷம் பழனி காவடி எடுத்து நடைபயணமா போறாங்க. முருகன் உடனே போய் அவன் நிறைய பாவம் பண்ணியிருந்தான், ஆனா இப்ப நடைபயணமா காவடி எல்லாம் எடுத்துட்டு வந்தாப்பா எனக்கு, அதனால அவன் மட்டும் விட்டுருங்க பாவம் அப்படி சொல்லுவாரா? அப்படி சொன்னா அரசியல்வாதிக்கும் ஆண்டவருக்கும் வித்தியாசம். அரசியல்வாதியும் காசை வாங்கிட்டு விட்டுற சொல்லுவான், ஆண்டவரும் நீங்க கொடுக்குற லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுற சொல்லுவாங்க. அதான் உண்மை, அதான் உண்மை. அப்ப இப்போ உங்களுக்கு சந்தேகம் வருமே, அப்ப நாங்க என்னதான் பண்றது? கடவுளை கூப்பிட வேண்டாமா? அப்படி கடவுளை கூப்பிட வேண்டாமா? நீங்க செய்யற பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி உங்களுக்கு வினைகள் திருப்பி வரதுதான் கடவுளுடைய அந்த சிஸ்டம் அமைச்சு வச்சிருக்காரு. அதுக்கு பேர் தான் கர்மா. கர்மா. நீங்க என்ன செய்யறீங்களோ அது திரும்ப உங்களுக்கு வரும். நீங்க ஒரு சோத்துல பந்து எடுத்து எரிஞ்சா அது எப்படி உங்களை பார்த்து திரும்ப வருமோ, அதே போல நீங்க நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் அந்த வினை உங்களுக்கு திரும்ப வரும். இது கர்மா. இந்த கர்மாவோட டிபார்ட்மெண்ட்ல கடவுள் தலையிட மாட்டார். கடவுள் தலையிட மாட்டார். ஏன்னா அவரு நீங்க இந்த பாவங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், இதிகாசங்கள், புராணங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஒரு மனிதன் எப்படி வாழணும், ஒரு மனிதன் எப்படி ஜீவிக்கணும், ஒரு மனிதன் எப்படி தொழில் பண்ணணும், ஒரு மனிதன் எப்படி கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழணுங்கிறதுக்கு நிறைய புராணங்கள், கதைகள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. சரி, அதையும் கடவுள் பார்த்தார். இவன் ஒருவேளை ஒரு காலத்துல படிக்க மாட்டான், இதெல்லாம் இவன் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லி கடவுளை அவதாரமா வந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. வாழ்ந்து காட்டிருக்காங்கல்ல. பகவான் ஸ்ரீ ராமபுரான் மனிதனா பிறந்து வந்தார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மனிதனா பிறந்து வந்தார். இவங்க பிறந்து வந்து எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு மனிதன் எப்படி வாழணுமோ அதற்கு இலக்கணமா வாழ்ந்துட்டு போனாங்க. அப்ப வாழ்ந்து காட்டின பிறகும் இந்த மனுஷன் இருக்கு. ஒரு ராமபுரான் எப்படி வாழ்ந்துட்டு போனாரோ அப்படியும் அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம், யாரும் திருந்தல. அப்போ கடவுள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி தந்தோம், தானே வாழ்ந்து காட்டியும் நமக்கு இன்னும் அறிவு வரல. இந்த உலகத்துல நம்ம எப்படி மனிதனா வாழ்றது நமக்கு இன்னும் புரியல. அப்ப கடவுள் இதுக்காக தான் அந்த கர்மவினை டிபார்ட்மெண்ட்ல தலையிடுறது. நான் இவ்வளவு சொல்லி அவன் கேட்கலன்னா அவன் இஷ்டத்துக்கு பண்றது போல வாழட்டும். அப்ப இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம், அப்ப நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் சாமி, ஏதோ தெரிஞ்சோ தெரியாம ஒரு காலத்துல நிறைய துன்பங்களை நான் கொடுத்துட்டேன், நிறைய பேரை பேசிட்டேன், நிறைய பேரை கெட்ட வார்த்தையில் பேசிட்டேன், நிறைய பேர் துன்பம் கொடுத்துட்டேன். இப்போ நான் மனம் திருத்திட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? இந்த துன்பங்கள்ல இருந்தா நான் வெளியே வர்றதுக்கு என்ன பண்றது? என்னுடைய கஷ்டங்கள்ல இருந்தா நான் வெளியே வர்றதுக்கு என்ன பண்றது? என்னுடைய கடன்கள் கவலைகள்ல இருந்தா நான் வெளியே வர்றதுக்கு என்ன பண்றது? வாட் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் திஸ்? இது என்ன நிரந்தர தீர்வு இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னா, இங்க இப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்போ நான் மடாபுரத்தில் போய் கும்பிட்டா ஈஸ்வரன் என்ன காப்பாற்ற மாட்டாரா? ஆண்டாள் கோயில போய் கும்பிட்டா ஆண்டாள் என்ன காப்பாற்ற மாட்டாரா? பெருமாள் என்ன காப்பாற்ற மாட்டான்னு நினைக்கிறீங்கல்ல? காப்பாற்றுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்கன்னா, நீங்க செய்த பாவத்திய வினைகளை அவங்க கண்டுக்க மாட்டாங்க.
ஆனா உங்களுடைய மனம் திரும்புதல் உண்மையாக இருக்கிற பட்சத்துல, நீங்கள் உண்மையாக மனம் திருந்தின பட்சத்துல, அவர் பாதத்துல போய் சரணாகதி அடைஞ்ச பட்சத்துல, என்ன மன்னிச்சிருன்னு மனப்பூர்வமா கெஞ்சுற பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க திருப்பி விடுவாங்க. பகவான் யோகிராம் சுரத்குமார்கிட்ட உங்களை திருப்பி விடுவாங்க. ஏன்? அவங்க காப்பாற்ற முடியாதா? ஆண்டாளோ பெருமாளோ ஈஸ்வரனோ முருகனோ விநாயகரோ காப்பாற்ற முடியாதா? காப்பாற்றலாம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களே ஒரு விதியை வச்சிருக்காங்க. கவர்மெண்டே ஒரு விதியை வச்சிருக்கு, ஹெல்மெட் போடாம போகக்கூடாது அப்படின்னு. அரசாங்கமே லஞ்சம் வாங்கிட்டு உங்களை விட்டாச்சுன்னா அப்புறம் பூரா பேர் ஹெல்மெட் போடாம தான் போவோம். அதான் உண்மை. அப்போ கடவுள் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இல்ல, காசு வாங்கிட்டு விடுறது இல்லை. அவர் கரெக்டா இருப்பார், நான் தொடங்கல. அப்ப அவரு அந்த நிபந்தனை தளர்த்த மாட்டார். ஹெல்மெட் போட்டுதான் போகணும்னா ஹெல்மெட் போட்டுதான் போகணும். அப்போ நீங்க மனம் திருந்தின பட்சத்துல பகவான் யோகிராம் சுரத்குமார்ல உங்களை திருப்பி விடுறார். எதற்காக திருப்பி விடுறார்? உங்களுடைய மனம் திரும்புதல் உண்மையா இருக்கிற பட்சத்துல, ஈஸ்வரனை உண்மையா போய் அடிபடுகிற பட்சத்துல, நான் தெய்வமே நான் மன்னிச்சது, நான் தெரியாம பண்ணிட்டேன், 7 ஜென்மங்களுக்கும் ஒரு பாவங்களை நான் செய்ய மாட்டேன், செய்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தான், என்னுடைய நோய்கள் எல்லாம் போக்கிறது, துன்பங்கள் எல்லாம் போக்கிறது, என்னுடைய கடன்கள் எல்லாம் தீர்க்கிற, தொழில்கள் முன்னேற்றதா, வீட்டுல நிம்மதியை தாண்டி நீங்க அடிபடுகிறது உண்மையா இருக்கிற பட்சத்துல பகவான் யோகிராம் சுரத்குமார்ல ஈஸ்வரன் திருப்பி விடுறாரு இல்லையா? எதற்காக திருப்பி விடுறாருன்னா, இப்போ நீங்க ஏற்கனவே நிறைய பாவம் செய்து சேர்த்து வச்சிருக்கிற கர்ம வினைகளை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா வெளியேறது நல்லது உங்களுக்கு நடக்காது. அப்ப அந்த கர்ம வினைகளை யாராவது உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணும். நீங்க பண்ணி சேர்த்து வச்சிருக்கிற பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிற நிறைய கர்ம வினைகளை குவிச்சிருக்கு பேங்க் அக்கௌண்ட்ல, அதை யாராவது அந்த கர்ம வினைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை காலி பண்ணனா புதிதாக புனிதமான இது சேரும். அப்போ உங்களுடைய கர்மவினைகளை ஏத்துக்கிற ஒரு கடவுள் தான் பகவான் யோகிராம் சுரத்குமார். இப்போ செல்ல கொஞ்சம் நியூட்ல போடுங்க. அப்போ நீங்க உங்களுக்கு சந்தேகம் வரும், நம்முடைய கர்மவினைகளை அப்படி யாராவது ஏத்துக்க முடியுமா? நான் செய்த பாவம், நான் செய்த துன்பம், நான் செய்த கஷ்டம், நான் பண்ண அத்தனை அநியாயம், இதனுடைய கர்ம வினைகளை வேற ஏத்துக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் வரும்ல. அப்போ நாம செய்த புண்ணியங்களை ஒருத்தர் எடுத்துக்கிறார். யாரு? கர்ணன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? கர்ணன், மகாபாரதத்துல கர்ணன். அந்த கர்ணன் என்ன பண்ணுவாரு? யார் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சிருக்காரு. மகாபாரத போர்ல அவரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நினைத்து கொல்ல முடியல. பானத்துக்கு மேல பானம் போடுறாங்க, கர்ணனை சாகடிக்க முடியல. ஏன்? கர்ணன் செய்த புண்ணியம் நிறைய அவனை காப்பாத்திட்டு இருக்கு. அப்ப கடைசியில பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா போய் ஒரு அந்தனர் வேடத்துல, ஒரு பிச்சைக்கார வேடத்துல போய் அவங்கிட்ட போய் நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் எனக்கு தானமா கொடுன்னு கேட்டாரு. உடனே கர்ணன் செய்த புண்ணியங்கள் எல்லாம் அவருக்கு தானமா கொடுத்தான். கொடுத்த அடுத்த நொடி இறந்து போயிட்டான். அப்போ உங்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் ஒருத்தர் வாங்கிக்க முடியும்னா உங்களுடைய தீய கர்மவினைகளையும் ஒருத்தர் வாங்கிக்க முடியும் இல்லையா? வாங்கிக்க முடியும் இல்லையா? அந்த பரமாத்மா தான் பகவான் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிறது நீங்க ஏதோ ஒரு சாமியாரு, அவர் ஏதோ ஒரு குரு, அவர் ஏதோ ஒரு யோகி, அவர் ஏதோ ஒரு சித்தர் அப்படி நீங்க நினைக்கவே கூடாது. அது உங்களுடைய அறியாமை. பகவான் யோகிராம் சுரத்குமார் ராமனின் ஒரு அவதாரம். ராமாயண காலத்துல எம்பெருமான் ராமபிரான் பிறந்து வளர்ந்தப்போ அவர் மகா சக்கரவர்த்தியா பிறந்தார். அவரும் மனிதனா தான் பிறந்தாரு. அவரும் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்தாரு, 2-3 அண்ணன் தம்பி கூட பிறந்தாரு, ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணாரு, 2 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாரு. அப்போ நம்மளை பொறுத்த அவர் இருந்திருப்பாரு, நம்மளை பொறுத்த அவர் இருந்திருப்பாரு. சினிமால அதுல ஒரு பெரிய ஒரு உருவத்தை காட்டுறாங்க நமக்கு. ஆனா அவரும் மனிதனா பிறந்திருந்தா அவர் நம்மளை பொறுத்தா இருந்திருப்பாரு தானே. ஆனா அவரு இறை அவதாரம். அவர் அதான் உண்மை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனிதனா பிறந்து வந்தார். அவர் ராதான்னு ஒரு பெண்ணை காதலித்தாரு, ருக்மணி பாமான்னு 2 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்ப அவரும் நம்மளை போல தான் வாழ்ந்திருப்பாரு, நம்மளை போல தான் இருந்திருப்பாரு. மனிதர்களா பிறந்தா மனிதனா தான் இருக்கணும். அப்போ அதே போல பகவான் யோகிராம் சுரத்குமார் மனிதனாக அவதரித்தார். எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் சூரியகுல வம்சத்தில் பிறந்தார், சூரியகுல வம்சத்தில் பிறந்தார். பகவான் யோகிராம் சுரத்குமார் சூரியகுல வம்சத்தில் பிறந்தார்.
அவர் பிறந்த அயோத்தி பக்கத்திலே ஒரு நர்தனான ஒரு கிராமத்துல 1918 பகவான் யோகி ராம் சரத்குமார் பிறந்தார். எப்படி எம்பெருமான் ராமபுரான் பிறந்த பல ஆண்டுகள் விளையாட்டுத்தனமாக இருந்தாரோ, குரு கிட்ட போய் எல்லாம் காரியமா கத்துக்கிட்டாரு, வில் வித்தைகள்லாம் கத்துக்கிட்டாரு, அப்புறம் வில்ல உடைச்சாரு, கல்யாணம் பண்ணாரு, விஸ்வாமித்திரர் காவலாக போறாரு, அரக்கிகள் எல்லாம் கொண்டாரு, இந்த மாதிரி விளையாட்ட பல காரணங்கள் பண்ணிக்கிட்டு தான் ராவணனை வதம் செய்ய முக்கியமான காரியத்துக்கு போறாரு. அதே போல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாரும் விளையாட்டா படிச்சாரு, பாடத்துல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா வேலை பார்த்தாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, 4 குழந்தைகளை பெற்றுட்டாரு. திடீர்னு ஒரு நாள் நம்முடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்றத உணர்ந்தாரு. உடனே தெற்க பார்த்து வந்தாரு. முதல்ல அரவிந்தர் ஒருத்தர் இருந்தார் பாண்டிச்சேரியில, அந்த ஆசிரமத்துல போய் அரவிந்தரை போய் பார்த்தாரு. அடுத்தது திருவண்ணாமலையில வந்து ரமண மகரிஷியை பார்த்தாரு. அதுக்கப்புறம் கேரளால காஞ்சங்காட்டுல போய் பப்பா ராமதாஸை பார்த்தாரு. பார்த்து 3 வருடம் தீட்சை பெற்று அதுக்கப்புறம் ராம நாமத்திலேயே ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராம நாமத்தை சொல்லி திருவண்ணாமலையிலே 1952 வந்து திருவண்ணாமலையே கதின்னு அங்கேயே இருந்தார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம யோகி ராம் சரத்குமார் ஒரு அவதாரம் சொல்றோம், அவர் ஒரு கடவுளின் அவதாரம் நம்ம ஏன் சொல்றோம்? இப்போ பகவான் ஸ்ரீ ராமபுரான் பிறந்து வளர்ந்தார் இல்லையா, அவரு கடவுளுடைய அவதாரம் தானே. ஆனா அவருக்கு 2 குரு இருந்தாங்க இல்லையா, விஸ்வாமித்திரர் இருந்தார், வசிஷ்டர் இருந்தார் இல்லையா. அப்ப குரு இருந்ததால ஒரு கடவுள் ஆக முடியுமா? ஸ்ரீ ராமபுரான் மன்னனா பிறந்திருந்தா ஒரு கடவுள், இறை அவதாரம். நாம எல்லா அவதாரங்களை விட ராம அவதாரத்தை நம்ம அதிகமா வணங்குறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலேயே ராம நாமம் தான் சிறப்பு வாய்ந்தது. எம்பெருமான் ஈஸ்வரர்களே போய் கேட்டாங்க, இந்த உலகத்திலே சிறந்த மந்திரம் எதுன்னு? ஓ ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானே, இந்த மந்திரம் தான் உலகத்திலே சிறந்த மந்திரம் சொன்னார். அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ராம அவதாரத்துக்கு முன்னாடியே இந்த நாமம் இருக்கு. ராம நாமம்ங்கிறது ராமனுக்குள்ளது இல்லை, அந்த நாமம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாமம் இந்த பிரபஞ்சத்துல ஏற்கனவே இருக்கு. அந்த நாமத்தை ஒட்டி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு அவதாரம் எடுத்தார். எப்படி வாமன அவதாரம் மச்ச அவதாரம் எடுத்தாரோ அதே போல ராம அவதாரம் ஒரு அவதாரத்தை எடுத்தார். அவ்வளவுதான். புரியுதா நம்ம சொல்றது? ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். அப்போ எப்படி 2 குரு அவருக்கு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இருந்த பிறகு பகவான் ஒரு அவதாரமோ, அதே போல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாரும் 3 குரு இருந்தாலும் இவர் இறை வடிவம் அவதாரம். எப்படி எப்படி பகவான் யோகி ராம் சரத்குமார் வாழ்ந்த காலத்துல நிறைய சுவாமிகள் வாழ்ந்தாங்க இல்லையா. ரமண மகரிஷி வாழ்ந்தார், அது போல எத்தனையோ சாமிகள் நிறைய பேர் சொல்லலாம். நிறைய பேர் சேஷாத்ரி மகரிஷி ஒருத்தர் வாழ்ந்தாரு, அரவிந்தர் வாழ்ந்தாரு, நிறைய பப்பா ராமதாஸ் வாழ்ந்தாரு, நிறைய சுவாமிஜிகள் வாழ்ந்தாங்கல்ல. ஆனா இவங்க கூட்டத்துல தானே யோகி ராம் சரத்குமார் இருந்தாரு. ஆனா யோகி ராம் சரத்குமார் மட்டும் நம்ம ஏன் இறை வடிவம், அவர் அவதாரம், ஒரு கடவுள் நம்ம ஏன் சொல்றோம்? ஏன்னா அவங்க யாருக்கும் கோவில்கள் கிடையாது. பகவான் யோகி ராம் சரத்குமாருக்கு மட்டும்தான் கோவில்கள் இருக்கு. சாதாரண சாமியார்களுக்கு கோவில் வைக்கிறது இல்ல, இறை அவதாரங்களுக்கு மட்டும்தான் கோவில்கள் கட்டப்படும். இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல காணிமடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த அபிஷேகம் 5 வேளை பூஜை எல்லாம் வச்சு ஒரு இறைவனுக்கு எப்படிலாம் வழிபாடு நடக்கும் அப்படி நடக்குது. இப்ப எங்க இதுல யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில தினமும் 2 வேளை பூஜை நடக்குது. காலையில 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பூஜை நடக்குது. சனிக்கிழமை தோறும் பாத பூஜை நடக்குது, அபிஷேகம் நடக்குது, ஆராதனை நடக்குது, அன்னதானம் நடக்குது. ஒரு இறைவனை நம்ம எப்படிலாம் எம்பெருமான் ஈஸ்வரனை எப்படி வழிபடுவோமோ, ராமபுரானை எப்படி வழிபடுவோமோ, அதே போல யோகி ராம் சரத்குமாரை இறைவனா வழிபடுறோம். அரவிந்தருக்கு அப்படி பூஜை கிடையாது, ரமண மகரிஷிக்கு அப்படி கிடையாது, சேஷாத்ரி சாமிக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறது பேரு ஆசிரமம். அவங்களுக்கு இருக்கிறது பேரு ஆசிரமம். ரமண மகரிஷி ஆசிரமம். எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாரும் கடைஸ்வர திருவண்ணாமலையில ஆசிரமம் கட்ட சம்மதிக்கல. எனக்கு இங்க எதுவுமே வேண்டாம்னு சொன்னார். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஏன் நம்ம யோகி ராம் சரத்குமார அவர் ஒரு குரு இல்ல, சாதாரண சித்தர் இல்ல, சாதாரண ஒரு சாமியார் இல்ல, அவர் இறை அவதாரம் நம்ம ஏன் சொல்றோம்னா, அவர் உண்மையிலே ஒரு குருவா இருந்திருந்தால், நான் ஒரு குரு தான் அப்படி இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? என்ன பண்ணிருப்பார்? உங்க பக்கத்து ஊர்ல இருந்தா நிறைய பணக்காரங்க தான் அவருக்கு முதல்ல சிஷியர்களா இருந்தாங்க, பக்தர்களா இருந்தாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? உங்க பக்கத்து ஊர்ல உள்ள பெரிய பெரிய தொழிற்சாலை முதலாளிகள் தான்
அவங்களுக்கு இங்க இந்த ஊரு அருப்புக்கோட்டை விருதுநகர் இந்த ஏரியால இருந்து எல்லாரும் தான் சாமி பக்தர்களா இருந்தாங்க. அன்னைக்கு சுவாமி ஒரு சாமியாரா இருந்திருப்பாருன்னா, ஒரு குருவா இருந்திருப்பாருன்னா என்ன பண்ணிருப்பாரு, எல்லாரையும் கூப்பிட்டேப்பாரு ஒரு 500 ஏக்கர் ஒரு ஆசிரமம் கேட்டுக்கப்பா, எனக்கு அதுல நான் தங்குறதுக்கு ஒரு நல்ல மாடி ஒன்று கேட்டுக்கப்பா, எனக்கு ஒரு படுக்கிறதுக்கு நல்ல ஒரு பட்டு மெத்த, அவர் வைர கிரீடம் இதெல்லாம் வைக்கப்பா. இது தவிர எனக்கு கொஞ்சம் ராயலா வாழ ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுங்க, அந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுங்க, ஒரு பாலிடெக்னிக் கட்டுங்க, எல்லாம் கட்டுங்கப்பா, அவர் ஆஸ்பத்திரி கட்டுங்க, எல்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு இந்த ஊர்ல இருந்த பெரிய பணக்காரங்க எல்லாம் சாமி கேட்கறாங்க, எல்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க. நான் சொல்றது அப்படிதான் நிறைய சாமியார்கள் இருக்காங்க. எந்த சாமியாராவது சாதாரண குடிசையில் இருக்காங்களா? எல்லா சாமியாரும் வசதி வாய்ப்போட பஞ்சு மெத்தையில ஏசி ரூம்ல மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல ஆடி கார்ல BMW கார்ல தான் போறாங்க. பகவான் யோகி ராம் சரத்குமார் ஒரு பாத்திர கடை திண்ணையிலே படுத்துட்டார். ரயில்வே ஸ்டேஷன் திண்ணையிலையும் புன்ன மரத்துக்கு கீழையும் ஒரு பாத்திர கடை திண்ணையிலே தான் படுத்திருந்தார். ஆனா எந்த இடத்துலயுமே பகவான் யோகி ராம் சரத்குமார் மற்ற சாமியார்களை போல நான் தான் கடவுள், நான் உன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்லவே இல்லை. எந்த இடத்துலயுமே அவர் பகவான் சொல்லல. என் தந்தை உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவார். நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கார் எடுத்துட்டு போறீங்க, 10 பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, 10 பிரச்சனையோட பகவான்கிட்ட போறீங்க, 10 பிரச்சனையோட பகவான்கிட்ட போனோன்னு அவர் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைனே கேட்க மாட்டார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க, உங்க பேர் என்னன்னு கேட்பாரு, உட்கார சொல்லுவாரு, உங்களையே பார்த்துட்டு இருப்பாரு, ஒரு சிகரெட் எடுத்து அப்படியே குடிப்பாரு, உங்களையே பார்த்துட்டு இருப்பாரு, உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருந்தா கூட ஒரு சிகரெட் எடுத்து குடிப்பாரு, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பாரு, நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க. சாமி ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறாரே, நம்முடைய கவலைகளை எப்படி சொல்றது, எப்ப சொல்றது, சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியலையே, சாமி சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு நீங்க நினைப்பீங்க. 2 சிகரெட்டை குடிச்சு முடிஞ்ச உடனே ஓகே ஒரு ஆப்பிள் பழத்தை கையில் தந்து என் தந்தை உன்னை ஆசீர்வதிப்பார், போயிட்டு வாழ்த்துவார். நீங்க என்ன நினைப்பீங்க, என்னடா சாமியாருனாங்க 2 சிகரெட் எடுத்து குடிச்சாரு, உங்களை போயிட்டு வாழ்ந்தாரு, என்னது அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க திரும்ப ஊருக்கு வரதுக்குள்ள உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும். இது யாரால செய்ய முடியும்? பகவான் யோகி ராம் சரத்குமார் எந்த சித்து வேலையுமே யாருக்கும் செய்யல. விபூதி எடுத்து கொடுக்கவோ, இல்ல இங்கிருந்து செயின் எடுத்து கொடுக்கவோ, மந்திர மாயாஜால வித்தைகளை செய்து எல்லாரும் மயக்கவோ பகவான் எதுவுமே செய்யல. பகவான் எதுவுமே செய்யல. அப்போ அது ஒரு இறை வடிவம் தானே, இறை வடிவம் தானே. என் தந்தைன்னு அவர் சொன்னாலும் தந்தையே அவர் தான். என் தந்தையுடைய ஆசீர்வதிப்பார், என் தந்தையுடைய ஆசீர்வதிப்பார் சொன்னாலும் தந்தையே அவர் தான். அவர் நமக்காக ஒரு மந்திரம் தந்தாரு. இப்ப பகவான் யோகி ராம் சரத்குமார்கிட்ட சில கிறிஸ்தவ அமைப்புகள்ல போய் சேர்ந்தவங்க கேட்டாங்க, சாமி என்ன சாமி நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கீங்க, நாங்கெல்லாம் தெரியுமா எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டியிருக்கோம், காலேஜஸ் கட்டியிருக்கோம், ஸ்கூல் கட்டியிருக்கோம், எவ்வளவு இலவச சேவைகள் எல்லாம் பண்றோம், நீங்க ஒரு சாமியார் உட்கார்ந்து ஒண்ணுமே பண்ணலையே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ சாமி என்ன சொன்னாரு, கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. சாமி என்ன சொன்னாரு, சூரியன் ஏதாவது காலேஜ் கட்டியிருக்கா, சூரியன் ஏதாவது மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கா, சூரியன் ஏதாவது ஆசிரமம் கட்டியிருக்கா, சந்திரன் ஏதாவது காலேஜ் கட்டியிருக்கா, ஒண்ணு கட்டல. ஆனா அவங்க சும்மா தானே இருக்காங்க. அவங்க இல்லாம நம்மளால வாழ முடியுமா? மரம் மட்டும் தலைக்குமா? உயிரினங்கள் வாழுமா? வாழாதுல. அது போலதான் நம்மளும். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கே பரோபகாரி பகவான் யோகி ராம் சரத்குமார். என் தந்தை சொன்ன தந்தையே அவர் தான். அவரு சில இடங்கள்ல தான் யாரு அப்படிங்கறத சொன்னார், ஆனா மக்களுக்கு புரியல. தான் ஒரு இறை வடிவங்கிறத அப்பப்போ சொன்னார், ஆனா இவங்களுக்கு தான் புரியல. அவர் சொன்னாரு, இந்த பிச்சைக்காரன் சில பல 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு பிறகு, என்னை தின்று விடு நண்பா, என்னை அமிர்தம் குடித்து விடு நண்பானார். ஒரு வயலும் புரியல. எல்லாரும் ஏதோ குரு, ஆன்மீக குரு, போய் கார் கேட்டா கார் வாங்கி தருவாரு, வீடு வாங்கி கேட்டா வீடு வாங்கி தருவாரு, பிள்ளை கல்யாணம் பண்ணுவீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு, ஏதோ கொஞ்சம் காசு பணம் கொடுங்கன்னா வர வச்சுருவாரு. இப்படிதான் அவர் எல்லாம் அணுகிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இப்போ வியாழக்கிழமை பூஜை பண்றது, குரு பூஜை பண்றது அப்படிலாம் பண்றது எல்லாம் தப்பு. அவர் ஏக பிரம்மம், இறை வடிவம் பகவான் யோகி ராம் சரத்குமார். நாம இந்த கர்ம வினைகள், இந்த தீவினைகள்லாம் நம்ம தீவிர பத்தி பேசிட்டு இருந்தோம். யோகி ராம் சரத்குமாரை பார்த்தா தீரணும். 3 யுகங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது? திரேதாயுகம், கிரேதாயுகம்லாம் இருக்குல்ல. கிருஷ்ணர் பிறந்தது ஒரு யுகம், ராமர் பிறந்தது ஒரு யுகம். அந்த யுகத்துல செய்த பாவங்களுக்கு, செய்த அநியாயங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருந்தது? நிறைய தண்டனைகளை கொடுத்த. ராமாயணம் படிச்சா தெரியும், மகாபாரதம் படிச்சா தெரியும். அப்பெல்லாம் இந்த பாவங்கள்ல இருந்து, கர்மவினைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணாங்க?
யாகங்கள் பண்ணுவாங்க, ஹோமங்கள் பண்ணுவாங்க. மன்னர்கள் ராஜாக்கள் நாட்டில் மழை பெய்யணும்னா உடனே ஒரு யாகம் பண்ணுவாங்க. நிறைய பேர் கர்மவினைகளுக்கு தப்புறதுக்காக, செய்யற பாவங்களை தப்புறதுக்காக காட்டுல போய் தவம் இருப்பாங்க. குடும்பத்தை விட்டுக்கிட்டு முனிவரா போய் காட்டுல போய் தவம் இருப்பாங்க. பார்த்துருப்பாங்க. 10 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் தவம் இருந்து சாமியார் ஆகி அப்புறம் தான் அந்த மோட்சத்தை அடைவாங்க. உண்டுல இந்த கலியுகத்துல நமக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா? நம்ம எல்லாம் காட்டுல போய் சாமியாரா இருக்க முடியுமா? இல்ல நம்ம பெரிய ஹோமங்கள் பண்ணிட முடியுமா? யாகங்கள் பண்ணி, ஹோமம் யாகங்கிறது இப்போ நம்ம வீட்டுல பிள்ளையார் கணபதி ஹோமம் பண்றாங்க, அது இல்ல. அது பெரிய அஸ்வமேத யாகம், பெரிய யாகம். மன்னர்களால் தான் பண்ண முடியும். அப்பவே பல கோடி ரூபாய் செலவாகும். இப்போ ஒரு அரசாங்கம் நினைச்சா கூட பண்ண முடியுமான்னு அவ்வளவு பெரிய யாகம். குதிரை எல்லாம் உள்ள போடுவாங்க சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு பெரிய யாகத்தை நம்ம செய்து பாவங்கள் தப்ப முடியுமா? முடியாது. நமக்கு ஏதாவது மந்திரம் தெரியுமா? மாயாஜாலம் தெரியுமா? இல்ல காட்டுல போய் 40 வருஷம் பாம்பு கரையாம்புத்து நம்மளை சுத்தி வளர்ற அளவுக்கு நம்மளால உட்கார முடியுமா? பசி போக முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட பகவான் யோகி ராம் சரத்குமார் நமக்கு எளிதான ஒரு விஷயத்தை, எளிதான ஒரு விஷயத்தை, நீ ஹோமம் பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், தவம் இருக்க காட்டுக்கு போக வேண்டாம், குடும்பத்தை விட்டுட்டு சாமியாக போக வேண்டாம், எந்த கோயில்களில் போய் படுத்து உருள வேண்டாம், நடைபயணமா போக வேண்டாம், காவடி தூக்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம்ப்பா. நமக்கு காய்ச்சல் இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கேன்சர் இருக்கு, கைகால் வலி இருக்கு, முட்டு வலி இருக்கு, அத்தனை நோய் இருக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போனா உங்களுக்கு முட்டுல வலி இருக்கிறது ஒரு ஆபரேஷன் பண்ணணுங்கிறான். இன்னொரு டாக்டர்கிட்ட போனா உங்களுக்கு கேன்சர் இருக்கு, அது வந்து ஹீமோதெரபி கொடுக்கணுங்கிறான். இன்னொரு டாக்டர்கிட்ட போனா உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் இருக்கு, கரணியா இருக்கு, ஒரு ஆபரேஷன் பண்ணணுங்கிறான். இப்படி எல்லா நோயும் நமக்கு இருக்குல்ல. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொருத்த போனா இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்றான். ஒவ்வொன்றுக்கும் ரேட் என்ன? இந்த ஆபரேஷன் 2 லட்சம், அந்த ஆபரேஷன் 3 லட்சம், இந்த ஆபரேஷன் 5 லட்சம், இப்படி பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். பகவான் யோகி ராம் சரத்குமார் என்ன சொல்றாரு? நீ ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டாம், ஒரு கஷ்டம் பண்ண வேண்டாம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், ஒரு சின்ன மாத்திரை தர, 10 பைசா மாத்திரை தான், பைசா கூட கிடையாது. இந்த மாத்திரை நீ சாப்பிட்டா, இந்த மாத்திரையை நீ வாயில வச்சு நீ சுவைக்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு இருக்கிற அத்தனை நோயும் போயிடும் அப்படின்னு யோகி ராம் சரத்குமார் சொல்றார். அப்ப அதுக்கு பகவான் செய்யற மாத்திரை என்ன? ஒரே ஒரு நாமம். அந்த நாமத்தை மட்டும் நீங்க விடாம சொல்லிட்டே இருங்க. உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் உங்களை வந்து நீங்கி, நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, என்னெல்லாம் வேண்டுதல் கேட்கிறீங்களோ, என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ, அது எல்லாம் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட எளிமையான ஒரு விஷயம் வேற எங்க இருக்கு? நம்ம ஹாஸ்பிட்டலா போறச்ச இவ்வளவு பெரிய செலவுக்குள்ள விஷயங்கள் அவங்க வைக்கிறச்ச ஒண்ணும் வேண்டாம், 10 பைசா மாத்திரை நிறைய வாயில போட்டுக்கோ, எல்லா நோயும் சரியாயிரும் சொன்னா எப்படி இருக்கும்? நம்மளால ஹோமம் பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், ஒரே ஒரு நாமம், எளிய நாமம், இந்த நாமத்தை சொன்னா போதும் ஒரு எல்லா பிரச்சனையும் போயிடும் சொல்றாங்க. அப்ப எப்படி அது எப்படி சாத்தியப்படும்? ஏன்னா நாம இவ்வளவு நாளும் கோயில்களுக்கு போய் ஊர்ந்து கொடுத்து எல்லா இது பண்ணி அழகு குத்தி தீச்சட்டி எடுத்து இப்படியே நம்ம பிரார்த்தனைகள் பண்ணி பழகிட்டோம். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? என்ன சொல்றீங்க, இதெல்லாம் பண்ணாம எப்படி நமக்கு நடக்கும்? இதெல்லாம் பண்ணலாதான் நடக்கும். சும்மா ஒரு நாமத்தை சொன்னா எப்படி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இதுக்கு விஞ்ஞான பூர்வமா ஒரு ஆதாரம். இந்த பிரபஞ்சம், நான் ஏற்கனவே சொன்ன கர்மவினை நீங்க எதை செய்தாலும் திருப்பி தரோம்னு சொன்னாங்க. அப்போ அந்த பிரபஞ்சம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, நீங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை, ஒரு நல்ல உணர்வுபூர்வ மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கப்போ அந்த மந்திரம் எல்லா சிவராமத்துல அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. நம்முடைய சித்தர்களும் யோகிகளும் கடவுள்களும் இந்த ராம நாமம் எப்படி வலிமையா இருக்குன்னா அந்த பிரபஞ்சத்துல பதிக்கப்பட்டு வச்சிருக்கு. யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராயங்கிற நாமம் பகவான் அந்த சிவதாசனத்துல அது பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காரு. மேல ஒரு சேட்டலைட் மாதிரி நாம இங்க இருந்த அந்த நாமத்தை விடாம ஜெபிக்கிறப்போ அது நம்மோட தொடர்பு, அந்த தொடர்பு நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் தரும். நம்முடைய வாழ்க்கையே 9 கிரகங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு, தெரியுங்களா? 9 கிரகங்களை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையே நடக்குது. அதனாலதான் அந்த ராசி குரூப் இதெல்லாம் இருக்கு. அப்ப இதே போல சர்வ வல்லமை மிக்க நாமங்களும் அந்த இதுல பதிச்சு வச்சிருக்கு. இவங்கெல்லாம் அதான் செய்திருக்காங்க. நீங்க எப்பெல்லாம் நாமத்தை விடாம சொல்றீங்களோ அப்போ உங்களுக்கு அங்கிருந்து உங்களுக்கு சிக்னல் வரும், அங்கிருந்து உங்களை காப்பாற்ற உதவி வரும்.
ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க கடவுள்களுக்கு எதை வாரி வாரி கொடுத்தாலும் கடவுள் உங்களை கண்டுக்க போறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறதே கடவுள் தான். நீங்க மாலையும் மரியாதையும் பாலும் பூவும் எதை கொடுத்தாலும் அதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறது கடவுள் தான். இப்ப கடவுள்களுக்கு அது பெருசா தெரியாது. எது பெருசா தெரியும்? அவருடைய நாமத்தை நீங்கள் விடாமல் சொல்றப்போ அது பகவானுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய அர்ப்பணிப்பு அப்படி, அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள். அப்ப பகவான் யோகிராம் சிவகுமாருடைய நாமம் சாதாரண நாமம் இல்ல, எம்பெருமான் ஈஸ்வரனுடைய நாமம், எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமம், எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானுடைய நாமம். இந்த மூன்றையும் இணைத்துதான் யோகி ராம் சிவகுமார், யோகி ராம் சிவகுமார், யோகி ராம் சிவகுமார் ஜெயகுருதாய நாமங்கள். இதை தவிர ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சிவகுமார் பிரச்சோதயம். இந்த இதை நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓம் அண்ணாமலை வாசாய ஈஸ்வரனுடைய பேர் வந்துச்சு, வைகுண்ட ரூபாய ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெருமானுடைய பேர் வந்துச்சு, ராம் சுரத் ராமனுடைய பேர் வந்துச்சு. எல்லாம் சேர்த்து சொல்ற நாமம் ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சிவகுமார் பிரச்சோதயாத்துங்கிற அந்த காயத்ரி மந்திரத்துல நீங்க இந்த மூன்று தெய்வங்களை வழிபட்டதுக்கு உண்டான பெரிய பாக்கியம் இதிலே. இந்த காயத்ரி மந்திரத்தையும் பகவான் யோகி ராம் சிவகுமாருடைய நாமத்தையும் தினம் உங்களால் எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் நீங்க கேட்டீங்கன்னாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். இது கண்கண்ட சாட்சி, இது ஆதாரபூர்வமா நடந்தது. பகவான் யோகி ராம் சிவகுமார் எவ்வளவு பெரிய கருணையாளர்ங்கிறத நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். உங்க ஊரை பொறுத்த மட்டும் பெரிய உதாரணம்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்க ஊர் பக்கத்திலே எல்லா சாட்சியம் உங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு. பகவான் யோகி ராம் சிவகுமாரால எவ்வளவு தூரம் எல்லாரும் வாழ்க்கை பெற்றாங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் ஆனாங்க, எவ்வளவு செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பகவான் யோகி ராம் சிவகுமார் பண்ணின 1000க்கும் மேலான அற்புதங்கள்ல ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க ஊர்ல ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க. இந்த வயசான அம்மாவுக்கு ஒரு 80 வயசு இப்ப இருக்கும், ஒரு 80 வயசு இருக்கும் வயசானவங்க. அவங்க ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதைன்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால அவங்க இளமையா இருந்தப்போ, இளம் வயதுல அவங்க ஒரு 30 வயதுல, அவங்களுக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு 30 வயதுல இவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். எப்படி எப்படி கேட்கல, அதான் கவனமா இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கு. சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்து உங்களுக்காக பேசுறேன். அப்போ 30 வயசு அவங்களுக்கு இருக்கிறப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுறாங்க. நான் சொல்றது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால. அப்ப என்ன விஞ்ஞான வளர்ச்சி இருந்திருக்கோம், என்ன மருத்துவமுறை இருந்திருக்கோம், என்ன ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கோம். இந்த நேரத்துல ஒரு நாள் அவங்களுடைய தொடர்ந்து மெடிக்கல் செக்அப் பண்றச்ச ஒரு நாள் உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப அந்த காலத்துல அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் இல்ல, இப்பவும் இல்ல, பெருசா இருக்கு. ஆனா இப்போ கேன்சர்னால யாரும் சாக மாட்டாங்க, அது கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால தான் செத்து போயிடும். சரியா? அப்போ கேன்சர் நோயின்னு அறிஞ்ச உடனே இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்போவெல்லாம் எய்ட்ஸ் நோய் வந்தது மாதிரி, கேன்சர் வந்தா மரணம் உறுதி அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்போ எய்ட்ஸ் எல்லாம் மருந்து கண்டுபிடிச்சு அந்த நோயை எராடிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ கேன்சர் வந்துட்டு நம்மளால இன்னைக்கு உழைக்க முடியாதுங்கிற முடிவுல ஒரே வழி என்ன? கோயிலுக்கு போறதா. உங்க ஊர்ல எப்படி மடம் இருக்கோ அது போல எங்க ஊர்ல சுசீந்திரன் ஒரு கோயில் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யூ ஆர் சோ பிளஸ்ட், யூ ஆர் சோ கிஃப்டட். எங்க ஊர்ல இருக்க சுசீந்திரன் கோயிலை விட மடவாளங்கிற கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். அந்த கோவில் எனக்கு தெரிஞ்சு சுமார் 3000 வருடங்களாவது இருக்கும். ஏன்னா வேற எந்த சிவன் கோயில்கள் இல்லாத சில மூலஸ்தானங்கள் அந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். நீங்கெல்லாம் அந்த கோயில்ல போய் ஈஸ்வரனை விடாம வழிபட்டதுடைய பலன் தான் நான் யோகி ராம் சிவகுமார் அறிஞ்சிருக்கீங்க. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல, அப்படிதான் நீங்க நினைக்கணும். நான் அதனால ஈஸ்வரனை கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல, நீங்க ஈஸ்வரனை கும்பிட்டதுனால இந்த பலன் நீங்க அடைச்சிருக்கீங்க, அதான் உண்மை. புரியுதா? அப்போ அந்த அம்மா கேன்சர் நோய் வந்ததுனால கோவில் விடாம போறாங்க. கோவில்ல போய் பாலாபிஷேகம், ஆஞ்சநேயருக்கு வெண்ணாபிஷேகம், எல்லாம் வெத்தலை மாலை எல்லாம் வாங்கி போடுறாங்க. போட்டு டெய்லி கோயில் அழுதாங்க. இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய மனம் திருந்தது உண்மையா இருக்கிற பட்சத்துல, நீங்க பகவான் பாதத்துல உண்மையா சரணாகதி அடைகிற பட்சத்துல அவர் உங்களை இந்த மாதிரி ஒரு யோகியிட திருப்பி விடுவான்னு சொன்னீங்க. அதே போல அந்த கோவில்ல இந்த அம்மாவை பல நாள பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா, இவங்க வா, உனக்கு என்ன பிரச்சனை,
நான் உங்க டெய்லி இந்த கோவில்ல பாக்குறேன், டெய்லி வந்து அழுதுட்டு இருக்கிறேன், என்னமோ உனக்கு பிரச்சனை? இல்லம்மா எனக்கு இந்த மாதிரி கேன்சர். சின்ன வயசா இருக்கும், உனக்கு இப்பவே கேன்சர்? ஆமா ஆமா. ஒண்ணு செய், திருவண்ணாமலையில விசிறி சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அப்ப நம்ம சுவாமியோட பேரு விசிறி சாமி. அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, அப்ப தெரியுமா? நம்ம சுவாமிக்கு அப்ப இன்னொரு பேர் உண்டு. யோகி ராம் சிவகுமார்ங்கிறது பிற்காலத்துல வந்த பேர் தான். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, ராம்ஜி சுவாமி. அவருக்கு பேர் என்ன பேரு? ராம்ஜி சுவாமி. அவர் விசிறி சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நீங்க போங்க, உங்க நோய்கள் குணமாயிருக்கும் அந்த அம்மா சொல்லுங்க. அப்போ ஒரு கேன்சர் நோயில இருக்கிறவங்க எங்க போறாலும் பரவாயில்ல, நோய் தீர்ந்தா போதும் தான் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு திருவண்ணாமலைக்கு போறாங்க. போனா சாமி அப்போ ஆசிரமம் எல்லாம் ஒண்ணு கிடையாது, சன்னதியில வீடு கூட கிடையாது. அவர் இந்த மண்டபத்தில் இருக்காரு, மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்காரு. நிறைய பேர் கீழே உங்க பக்கத்துல உட்காருங்க, நிறைய ஒயிட் ஒயிட் வெள்ளை வெள்ளை போட்டு கட்டம் கட்டி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ போன உடனே அங்க பாக்குறாங்க, எல்லாரும் பகவானுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பாடுறாங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயன் பாடுறாங்க. இந்த அம்மாவுக்கு இது ஒண்ணுமே புரியல, ஏன்னா புதுசு. நம்மள திடீர்னு ஒரு சர்ச்சிலையோ ஒரு மசூதியில கொண்டு இருக்கிறோம்னா நமக்கு என்ன தெரியும்? ஏதோ அவங்க ஏதோ சத்தம் போடுவாங்க, பேசுவாங்க, நம்ம கொண்டு பார்த்துட்டே இந்த அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன எதிர்பார்த்து போனாங்க? நம்ம போற உடனே சுவாமி நம்ம கிட்ட என்னமா பிரச்சனைன்னு கேட்பாரு. கேன்சர் சொல்லுவாங்க, தீர்த்து போன்னு சொல்லிடுவாரு. அடுத்த பஸ் பிடிச்சி ஊருக்கு வந்துடலாம் நினைச்சு இந்த அம்மா போனாங்க. ஆனா போய் பார்த்தா அதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. சரி என்னதான் நடக்குது பாப்போம். இந்த அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. நேரம் ஆகுது, சாமி கிளம்புற நேரம் வந்தாச்சு. இப்ப நம்ம சுவாமி எப்பவுமே கிளம்புற நேரம் என்ன பண்ணுவாருன்னா, விசிறி பெரும்பு சிரட்டை எல்லாம் தூக்கிடுவாரு. தூக்கிட்டு எல்லாரும் போய் நடந்து போய் பிளஸ் பண்ணிட்டே போவார். வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, இப்படி நடந்து வேகமா நடப்பார். நடந்துட்டு எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டே போவார். அப்படி சுத்தி 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 சாமி நடந்து வந்துட்டே இருக்காரு. இந்த அம்மாவுக்கு அழுகையா வருது. சாமி கிளம்ப போறாரு போல, நம்ம இன்னும் நம்ம ஒண்ணு பேசலையே, சாமி ஒண்ணு கேட்கலையே, நம்ம கேன்சர் நோய் என்ன ஆகும் போது தெரியலையேன்னு சொல்லி வாங்க. இவருக்கு பயமா இருக்கு. இவங்களுக்கு சுவாமி இப்படி வேகமா நடந்து 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 பிளஸ் பண்ணிட்டே வந்தாரு. அப்படி சுத்தி வரப்போ திரும்பவும் அந்த சுத்தி நம்ம கிராஸ் பண்ணி தான் போறாரு. ஒரு டைம் வரப்போ இப்படி நின்னாரு. விசிறி எல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு 10 வினாடிகள் பார்த்தாரு. ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு இருந்தாரு. 10 வினாடிகள் பார்த்துட்டு அந்த 3 தடவை பிளஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. நல்லா கவனிக்கணும் அந்த சீனை. அப்படியே நடந்து நடந்து வந்துட்டு இருந்தவரு திடீர்னு அந்த அம்மாட்டு தரையில உட்கார்ந்துருக்கவங்கள ஒரு 10 வினாடிகள் இப்படியே பார்த்தாரு. 10 வினாடிகள் பார்த்துட்டு ஒரு 3 தடவை பிளஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு. அம்மா ஒன்றும் புரியல. அம்மா நம்மளை போல தான் இருப்பாங்க, மக்கள் தான் இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க நினைச்சாங்க, என்னங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்தோம், இந்த சாமி ஒண்ணுமே கேட்கல, சரி நீ என்ன பண்றது, இனி இருந்து பார்க்க முடியாது, ஊருக்கு போக முடியலான்னு கிளம்பி வந்துட்டாங்க. நீங்க நம்பலாம் நம்புங்க, அந்த அம்மா இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. அவங்க உடம்புல அந்த கேன்சர் இருக்கு. ஆனா அவங்கள ஒண்ணும் பண்ணல. பகவான் அந்த 3 தடவை பிளஸ் பண்ணதோட 10 வினாடிகள் கூர்ந்து பார்த்ததுல அந்த நோய் அப்படியே நின்றுட்டு. இது ஒரு உதாரணம் தான். இதை போல லட்சக்கணக்கான உதாரணம் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து, அமெரிக்கால இருந்து ஒரு 5-6 டாக்டர்கள் ஒரு வாட்டி திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. வெள்ளக்கார அமெரிக்கால. அதுல ஒரு பொம்பளை டாக்டர் இருந்தாங்க, பெண் டாக்டர் இருந்தாங்க. அந்த பெண் டாக்டருக்கு இது கேன்சர். அப்போ அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அமெரிக்க டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ரமண மகரிஷி மேல கொஞ்சம் பக்தி. அந்த அம்மா யாருக்கு? அமெரிக்கால உள்ள வெள்ளக்கார பொம்பளை லேடி டாக்டர், பெண் டாக்டருக்கு ரமண மகரிஷி மேல கொஞ்சம் பக்தி. அப்ப இந்த டாக்டர்கள் குழு திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. இந்த அம்மாவும் அவங்க கூட வந்துட்டாங்க. சரி சாகத்தான் போறோம், ரமண மகரிஷி கிட்ட ஆசிரமத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருவோம்னு வராங்க. ஒரு 4-5 நாள் ரமணாசிரமத்தை தங்கி இருந்தாங்க. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க, அங்க யோகி ராம் சிவகுமார் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. இவங்க வேண்டாம் வெறுப்பா வந்தாங்க. சரி யாரோ சாமியார் இருக்காரா பார்த்துட்டு போலான்னு. இங்க வந்தா வெள்ளக்காரன் எல்லாம் வரா, நம்ம சாமி சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாரு, அழுக்கு துணி போட்டு உட்கார்ந்து. வெள்ளக்காரனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சாமி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு, இது சாமியா அப்படின்ட்டு ஒரு அவநம்பிக்கையில சாமி நடுவு வந்தாச்சு உட்கார்ந்து போன உட்கார்ந்து என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தாங்க. பகவான் அந்த பொம்பளையே பார்த்துட்டே இருக்கார். அந்த பொம்பளையே பார்த்துட்டே இருந்தார் பகவான். பார்த்துட்டு இந்த பெண்ணும் பகவான நம்பிக்கையெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா அவங்க சாமின்னு எதிர்பார்த்து வந்தது வேற. சாமியெல்லாம் எப்படி இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு காவியோட வந்து ஏதாவது நான் மாலையெல்லாம் போட்டு மூலியெல்லாம் பூசி அதெல்லாம் என்ன சாமின்னு நினைப்பாங்க. சாமி அப்படியே இல்லை. அப்போ இந்த அம்மா நம்பிக்கையில பகவானை பார்த்துட்டே இருக்கு.
பகவான் கூர்ந்து அந்த அம்மாவே பார்த்துட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா சரி கிளம்பலாம், நாங்கள் கிளம்புறோம்னு சொன்ன உடனே சாமி ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து கையில கொடுத்து, அம்மா இந்த பழத்தை நீங்க கண்டிப்பா சாப்பிடணும், நீங்க கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு கையில கொடுத்தாரு பிரசாதமா. இந்த அம்மா விளையாட்டா அதை வாங்கிட்டு போயிட்டு பிளைட்ல போச்சுல, அமெரிக்காவுக்கு திரும்ப போச்சுல, அந்த ஆப்பிள் பழம் ஞாபகம் வந்தது, அதை எடுத்து பசிச்சவன சாப்பிட்டாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, ஊர்ல போய் திரும்ப அவங்க டெஸ்டுக்கு போனப்போ கேன்சர் அவங்க உடம்புல இல்லை. அலறி துடிச்சு வந்து நமஸ்காரம் திரும்ப பகவானை பார்க்கறதுக்காக ஓடி வந்தாங்க. நான் சொல்றது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்க கதை இல்லை. நல்ல புரிதல் உங்களுக்கு. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஏதோ புத்தகத்தில் எழுதி வச்சிருக்க கதை இல்லை. நான் சொல்றது எல்லாம் இன்னும் சாட்சிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம சொல்றதுல எல்லாமே உண்மை. இது ஏதோ 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை இல்லை, இப்ப நடந்தது. 2001 பிப்ரவரி மாசம் தான் சுவாமி இந்த பூதவடலை திறந்தாங்க. அப்ப இப்ப நடந்த சம்பவங்கள் எல்லாமே சாட்சிகள் இருக்கு. புரியுதுல உங்களுக்கு? இதை போல 1000 அற்புதங்கள் சுவாமி பண்ணது, கொஞ்ச நெஞ்ச அற்புதங்கள் இல்ல. அப்போ இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? ஒரு கை தட்டுறதுக்கு எல்லாரும் சூப்பர் சூப்பர். இந்த அற்புதங்களை பகவான் யோகிராம் சொல்லுவாங்க. உங்க எல்லாருக்கும் புரிதலை விட தம்பி ரொம்ப மைனூட்டா கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். இதுதான் நமக்கு வேணும். நீங்க பெரியவங்க, உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, இப்ப இனி வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு தான் இந்த விழிப்புணர்வு அதிகமா வேணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை குடி, கஞ்சா, மது, போதை அப்படி தரையிட்டு போகுது. இதே மாதிரி ஒரு இறை நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருந்துன்னா மோசமான வழியில போகாது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கடவுள் வழிபாட்டுல ஈடுபடுத்துறது ரொம்ப சிரமம் தானே. கோயில் வாழ் சொன்னா வராது, சாமி கும்பிடுனா கும்பிடாது. இன்னைக்கு உங்க குழந்தைங்க நல்ல குழந்தைங்க அழகா வந்திருக்காங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த வேற குழந்தைங்க கோயிலுக்கு கூப்பிட்டா வராது. அது போக வேற இல்லை, நான் வரலமா, வீட்டுல மொபைல் பார்த்துட்டு இருக்கேன் சொல்றேன், டிவி பார்த்துட்டு இருக்கேன் சொல்றேன். அப்போ இறைவனை கும்பிட வர்ற இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டம். ஆனா பகவான் யோகிராம் சுரகுமார் கும்பிட வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் இந்த குழந்தைங்க இப்ப ஏன் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லுது? குளிக்கணும், துணி மாத்தணும், கூட்டத்தில் அங்க போய் சிரமப்படணும், அம்மா சாப்பாடு வாங்கி தர மாட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வந்ததுதான் சாப்பாடு தருவாங்க, இதெல்லாம் கஷ்டம், சிரமம். ஆனா யோகிராம் சுரகுமாரை வழிபடுறது ரொம்ப ஈஸி. ஏன்? யோகிராம் சுரகுமார் சாஸ்திர சம்பிரதாயங்களை கடந்தது. அவருக்கு எதுவும் சாஸ்திரம் கிடையாது. நீங்க முடிச்சுட்டு தான் போய் அவருக்கு போடணும், பல்லு விளக்கிட்டு தான் போய் நாமம் சொல்லி கிடையாது. நீங்க படுக்கையிலிருந்து எழுந்த உடனே பகவானுடைய நாமத்தை சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு? நீங்க பழைய கஞ்சி, உணவுல என்ன சொல்லுவீங்க? அது பேர் பழைய கஞ்சி, பழைய சோறை கூட எனக்கு நெய்வேத்தியமா வச்சு நீங்க வணங்கலாம்னு சொன்னார். பழைய சாதத்தை கூட வச்சு நீங்க வணங்கலாம் அப்படின்னாரு. அவருக்கு எதுவும் முக்கியம் இல்லை. நீங்க இவ்வளவு பெரிய மாலையோ என்ன நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான இறைவன்ங்கிறது அப்படித்தான். நீங்க இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக வாழ்வது எப்படி, ஒரு இறை வழிபாடு எப்படி இருக்கணுங்கிறத 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு யோகி சொல்லி வச்சு போயிட்டார். இந்த பிரபஞ்சத்தில் நாம பிறந்துட்டோம், இந்த பிரபஞ்சத்தில் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம ஒரு நல்ல மனிதனாக வாழ்வது எப்படி, ஒரு இறை வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர் சொல்லி வச்சு போயிட்டார். நாம இப்ப அதுக்கு நேரம் உள்டாவா பண்ணிட்டு இருக்கோம். இறை வழிபாடுனா லிட்டரா பாலை வாங்கி கொண்டு ஊத்துறது, டன் கணக்கில் மாலையை வாங்கி கொண்டு போடுறது, பொருள் கொடுக்கறது, இந்த ஏகப்பட்ட விஷயம் நம்ம பண்றோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சித்தர், யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை. யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலைனா எந்த இறைவனாக இருந்தாலும், நீ வழிபடக்கூடிய எந்த கடவுளாக இருந்தாலும் அவனுக்கு தேவை ஒரு பச்சிலை. அது துளசியா இருக்கலாம், வில்வமா இருக்கலாம், இல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பூவா இருக்கலாம். அந்த இறைவன் வாங்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கல. நீ கொடுக்கிற நெய்வேத்தியத்தை வச்சா அவர் சாப்பிட போறாரு, நீ கொடுக்கிற பாகவத்தை வச்சா அவர் வயிற்று கழிக்க போறாரு, இல்ல நீ ஊத்துற பாகவத்தை அவர் குடிச்சுக்க போறாரு, இல்லைன்னா குடிக்காம இருக்க போறாரு. நீ கொடுக்கிற எல்லாமே அவர் படைச்சதுங்க. நீ வைக்கிற நெய்வேத்தியம், சக்கரை பொங்கல் எல்லாமே அவர் படைச்சதானே. நீ கொடுத்தா அவர் சாப்பிட போறாரு இல்ல. அப்ப நம்ம எதுக்கு படைக்கிறோம்? நம்முடைய அன்பின் வெளிப்பாடு, நம்முடைய அன்பின் வெளிப்பாடு. ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், என்ன பண்ணுவான்? அந்த பிள்ளைக்கு நல்ல நல்ல பொருள்லாம் வாங்கி வந்து கொடுப்பான், இம்ப்ரெஸ் பண்றதுக்காக.
இதே போல நாம கடவுளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம பிடிச்ச பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு சாமி கொடுக்குறோம். பட்டு வாங்கி கொண்டு கொடுக்குறோம், நகைகள் வாங்கி கொண்டு கொடுக்குறோம், பூ வாங்கி கொண்டு கொடுக்குறோம். இது நம்ம கடவுளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. ஆனா அந்த சித்தர் என்ன சொல்லியிருக்காரு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை தான் வேணும். அந்த ஒரு பச்சிலை கூட எதுக்கு? உங்களுடைய பக்தியின் வெளிப்பாடு. ஏன் நான் ஒரு வில்வயல் தான் இருக்கு, நான் வச்சுட்டு போறேன். என்கிட்ட ஒரு துளசி தான் நான் வச்சுட்டு போறேன். உங்கள் பக்தியின் வெளிப்பாடு. அடுத்தது, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. ஒரு பசுமாடு இருக்கு, ஒரு வாழைப்பழம். இந்த பழம் கூட உங்களுக்கு கொடுக்க முடியலையா? தோலையா இல்ல ஒரு படி புரிய கொடுங்க. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. உங்களுடைய தீவினைகள் கர்மவினைகள் அதுக்கு போயிடும். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஏதோ ஒரு விருந்துக்காரங்க வராங்க, தெரிஞ்சவங்க வராங்க, சாப்பிட்டாங்க கைக்கூடாது. சாப்பிடுறீங்களா? கைக்கூடாது. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி தான் சொல்லியிருக்காங்க. எப்ப வந்தாலும் சாப்பாடு கொடுக்க கூட சொல்லுங்க, ஏன்னா உங்களால முடியாதுன்னு நினைச்சாரு ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டு இருக்கிற அந்த நேரம் யாரும் வந்துட்டா கூட ஒரு கைப்பிடி சோறு அவர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, யாவருக்குமாம் யாவது இன்னொரு தானே. நான் இருக்கிறேன், என்கிட்ட ஒரு பக்தர் வந்தார் ஒரு நாள். நம்ம வீட்டுல தான் ஃப்ரெண்ட்ல கார் பார்க்கிங்ல தான் பகவான் இருக்கார். யோகி ராமசுரத்குமார் நாம பிரச்சார குடிங்கிறது பெரிய கோவில்லாம் உண்டு. அந்த பாப்பா வந்திருக்காங்க. அவங்க வீட்டு முத்தத்துல இருக்காரு கொஞ்சம் இடத்துல. அப்போ ஒருத்தர் என்ன தேடி வந்திருக்கதாட்டு வீட்டுல வந்து சொன்னாங்க. இப்ப யாரோ தேடி வந்திருக்காங்க அப்படின்னு. சரி, சாமி கூட தான் கூட்டு போட்டோம் அப்படின்னு கேமரால பார்த்தேன். அந்த கேமரால பார்த்தா யாரோ ஒருத்தர் அண்ணாச்சி மாதிரி கொஞ்சம் பல்கா வந்து உட்கார்ந்துருக்காங்க, சாமி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு செகண்ட் அந்த உருவத்தை அப்படியே கேமரால பார்த்துட்டு நினைக்கிறேன், பாவம் அவருக்கு என்ன கஷ்டமோ என்ன துன்பமோ, புதுசா சாமியை தேடி வந்திருக்காரு. நாம போய் பார்த்தா தானே அவருக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். நாம போய் பார்த்து பேசினா நிம்மதியா இருக்கும். சரி, பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் வீட்டுல இருந்து வந்து அந்த இதுல வந்து உட்கார்ந்துட்டு பார்த்தா ஒரு புது ஆள் புதுசா வந்திருக்காரு. இங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அவரோட பேச்சு சாயலை பார்த்தா நான் பேசுற மாதிரி இல்லை. ஏன்னா இது வந்து நாகர்கோவில் பாஷை, நாகர்கோவில் லாங்குவேஜ். அவர் பேசுறத பார்த்தா வேற ஏதோ மாவட்டத்துக்கு அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டேன். எனக்கு சேலம் சொந்த ஊரு, ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் நான் செட்டில் ஆயிருக்கேன். உங்களோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. சரி, என்ன பிரச்சனை, எதனால வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். நான் தற்கொலை பண்ணி சாக போறேன் அப்படின்னாரு. எப்படி முதல் வார்த்தையே நான் தற்கொலை பண்ணி சாக போறேன் அப்படின்னா. இப்ப என்னப்பா சொல்ற, சின்ன வயசா இருக்கிற, கல்யாணம் ஆயிருக்காங்க. ஆமா அப்படின்னா. எத்தனை குழந்தைங்கன்னா? 2-3 பசங்க இருக்கிறாங்க. நீ செத்து போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அது எனக்கு தொழில நஷ்டம் ஆகி போச்சு, ஏகப்பட்ட கடன். நானும் பல வருஷமா போராடி பார்க்கிறேன், என்னால் ஒன்றும் டெவலப் பண்ண முடியல. இந்த உலகத்துல எனக்கு இருக்க முடியல சாமி, போயிடலான்னு பார்த்தேன். அந்த நேரம் தான் இந்த ரோட்டுக்கு பேரல் ரோட்ல ஒருத்தர் இருக்காரு. அவரு சொன்னாரு, இப்படி ஒரு கோவில் இருக்குப்பா, அடுத்த ரோட்ல ஒரு கோவில் இருக்கு ஒரு வீட்டுல. அந்த சுவாமிகிட்ட நான் போன பிறகு எனக்கு நல்லா இருக்குப்போ, பல கோடி ரூபாய் பிரச்சனை எனக்கு கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கு. பேங்க்ல இருந்த லோன் பிரச்சனை எல்லாம் இப்ப கொஞ்சம் கட்டுக்குள்ள நிற்குது, கொஞ்சம் நிம்மதியா இருக்கப்பா, நீ எதுக்கு அவங்க வர போயிட்டு வாங்கன்னு சொன்னார். அதனாலதான் வந்துட்டு போன வந்தேன் அப்படின்னு. அப்ப நான் அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசுறேன். 1 மணி நேரம் பேசிட்டு இந்த மாதிரி பெரிய பகவானுடைய படம் எல்லாம் இருக்கு, இந்த படம் பிரசாதம் எல்லாம் கையில கொடுத்த உடனே அவர் என்ன நினைச்சிட்டாரு, சாமி என்னதெல்லாம் நிறைய எடுக்கிறாரு, காசு கொடுக்கணும் போலன்ட்டு. சாமி அந்த காசுலாம் இல்லை அப்படின்னாரு. இப்ப பாருங்கப்பா, இங்க எதுவும் காசு விற்கிறது இல்லை, எதுவும் காசு கொடுக்கறது இல்லை. நீங்க வந்து பகவான் நல்லா இருந்தா அதுவே போதும், இங்க எல்லாமே ஃப்ரீ தான் சொல்லி அதெல்லாம் கொடுத்து நிம்மதியா அனுப்பிவிட்டோம். அப்போ யாவருக்குமாம் யாவரும் இன்னொரு தானே. நம்ம கிட்ட துன்பத்துல வரான், நம்ம கூப்பிட்டு வச்சு ஒன்றும் கவலைப்படாதப்பா. யாருக்கு இல்லாத பிரச்சனை, யாருக்கு இல்லாத கஷ்டம். இந்த உலகத்துல அதிகமா கஷ்டப்பட்டது யாரு தெரியுமா? இந்த உலகத்திலே இந்த பிரபா யோகிராம் சுரத்குமார் நிறைய கஷ்டப்பட்டாங்க. யோகிராம் சுரத்குமார் சுவாமி அடிச்சிருக்காங்க, ஆசிட் தூக்கி ஊத்திருக்காங்க, சுடுதண்ணியை பிடிச்சி ஊத்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுதான் பண்ணுவாங்க இவங்க. இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே பிறந்தவர்கள் அதிகமா கஷ்டப்பட்டது யாரு தெரியுமா? அதிகமா துன்பப்பட்டது யாரு தெரியுமா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மா வயதுல பிறந்தீங்க, உங்க அப்பா அம்மா கூடவே இருக்கீங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்ததே ஜெயிலுக்குள்ளதான். பிறந்த உடனே சொந்த தாய் தகப்பன் அவரால் இருக்க முடியல, இன்னொரு தாய் தகப்பன் அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க, அடாப்ட் பண்ண. ஏன்னா இங்க இருந்தா கொண்டு போவாங்க. இப்ப நம்மளெல்லாம் யாராவது கொல்லுக்கு நினைக்கிறாங்களா இல்லையா? உங்களெல்லாம் யாரும் கொல்ல நினைக்கல. ஆனா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பிறந்ததுல இருந்தே கொல்றதுக்கு துடிச்சாங்க. யாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தது முதல் அவர் கொல்றதுக்கே பேச நடந்துட்டு இருந்தது. தன்னோட அதை கொல்றது யாரு? சொந்த தாய் மாமன். சொந்த தாய் மாமன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை
பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அழிக்கிறதுக்கே முயற்சி பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பிறவி உலகத்துல எங்கேயாவது வருமா? தான் உயிருக்கு உயிராக காதலிச்ச ராதாவா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மகாபாரத போர் வருது. ஒரே ஒரு அண்ணன் பரசுராமன், அவங்க கூட இல்லாம விட்டுட்டு தீர்த்த யாத்திரை போயிட்டான். தனிமனிதா இருந்தார். மகாபாரத போர் முடியல, ஒட்டுமொத்த ஜனங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சமைச்சார். நீ நல்லா இருக்கியா? அத்தனை பேரும் கொண்டுட்டிய. நீ நினைச்சிருந்தா அந்த போரை நடத்திக்கலாம்ல. நீ நினைக்கிறல்ல ஏன்னா கடவுள் அப்படின்னு ஒட்டுமொத்த பேர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சமைச்சாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஊர்ல மொத்த ஊரை நம்ம சமைச்சாங்க எப்படி இருக்கும்? இந்த ஊர்ல இருக்க முடியுமா? நம்மளால மொத்த ஊரை சேர்ந்து நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்டா நம்மளால எப்படி இந்த ஊர்ல வாழ முடியும்? அப்போ அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நடந்தது. காந்தாரி கேட்டா, எல்லாரும் கேட்டாங்க. அவ்வளோ கொண்டு முடியும், எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆம்பளைல இல்லையே. இப்போ கொடியவன், நீ எவ்வளவு கொடியவன் திட்டினாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பட்ட கஷ்டங்களை போல இந்த உலகத்துல யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தையா இருக்கச்ச ஒரு அரைக்கு பால் கொடுத்தவர் கொல்ல பார்த்தார், அவளை கொண்டாரு. ஒரு அரைக்க ஒரு பாம்போடி வந்து கொல்ல பார்த்தார், அவனை கொண்டாரு. ஒரு சிறு குழந்தையில அவருக்கு எத்தனை பிரச்சனை. கம்சனை கொண்டாரு. பாண்டவர்களுக்கு எதிராக வந்த அத்தனை பேரை சதியை முறியடிச்சு கொண்டாரு. எவ்வளவு பெரிய விஷயங்களை பகவான் செய்தார். ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் இப்படி போராடிட்டே இருப்பான். சின்ன வயசுல இருந்து ஒவ்வொருத்தரையும் கொண்டுகிட்டே இருந்தாலும் வாழ முடியும் அப்படின்னு நிலைமை இருந்தா நீ நினைச்சு பாருங்க. கற்பனை இவனெல்லாம் கொண்டுகிட்டே இருந்தாலும் வாழ முடியும்னு இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க வாழ்க்கையில? அப்ப அதை விட கஷ்டப்பட்ட ஒரு பிறவி இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அதனாலதான் நம்ம அவர் கடவுளா இருக்கணும். ஆனா இவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்த பிறகும் எந்த நிலையிலும் தன்னிலை அவர் மறக்கல. எவ்வளவு பெரிய சோதனைகள், எவ்வளவு பெரிய துன்பங்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்த போதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் நிலை மறக்கவே இல்லை. அதே போலதான் பகவான் ஸ்ரீ ராமனும் தன் நிலை மாறவே இல்லை. எந்த துன்பத்திலும் எந்த துயரத்திலும் அவர் ராமனாவே இருந்தார். ஒரு இடத்துல கூட கோவப்பட்டோ டென்ஷன் ஆகியோ விடக்கூடாது அப்படின்னு அவர் துடிக்கவே இல்லை. கடைசி போர்ல கூட ராவணன்கிட்ட இன்று போய் நாளை தான் சொன்ன, பரவாயில்லப்பா நீ தோத்துட்ட, எப்படி சாகத்தான் போற, அதெல்லாம் இப்போ ஒண்ணு கொல்லல, போ நீ ஒரு நாள் கூட உயிரோட இன்னைக்கு போய் மனைவி நல்லா பேசி சந்தோஷமா இருந்துட்டு நாளைக்கு வா, நாளைக்கு அவன் கொல்றேன் அப்படின்னா. இது எதனால அவர் சொன்னார் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ராட்சசன், என்ன போல இந்த உலகத்துல எவனும் இல்லை, நானே சர்வாதிகாரி நினைச்சவனுக்கு இதுதான் மிகப்பெரிய தண்டனை. போட வீட்டுல போய் பெரியவங்க கூட்டிப்பா அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? அதை விட அவனுக்கு ஒரு பெரிய அவமானம் வேற எதுவுமே இருக்க. ஏன்னா அவன் இவ்வளவு நாளும் விட்டரா பாரு, எவனாலும் அடிப்பேன் இருக்கிறான். கடைசியில போய் நாளைக்கு அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அதை சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அமைதி வேணும் தெரியுமா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்றதுக்கு வந்த அந்த பால் கொடுத்து கொல்ல வந்த அரக்கியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிரிச்சுட்டே தான் இருந்தார். ஒரு பாம்பா கொல்ல வந்த அந்த அரக்கனை பார்த்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிரிச்சுட்டே தான் இருந்தார். கம்சனை கொல்ற செய்யும் சிரிச்சுட்டே தான் இருந்தார். 4 பைல்வான்களை அனுப்பி ஒரு மைதானத்துல மல்யுத்தம் பண்ண சொல்லுவாங்க. 4 பைல்வான்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொல்லுவாரு. அப்படி கொல்ற செய்ய ஒரு சின்ன பையன் தான். அப்போ அவர் சிரிச்சுட்டே தான் இருந்தார். அப்போ எந்த நிலையிலும் சோர்வடையவோ வருத்தப்படவோ சங்கடப்படவோ கூடாது. ஏன்? அதனால நான் முதல்ல சொன்னேன், நமக்கு வாழ்க்கை பாடமாக வந்தவங்க தான் ஸ்ரீராமரும் கிருஷ்ணர். ஒரு மனிதன் எப்படி வாழணும், இந்த மனித பிறவி நம்ம எடுத்தாச்சுன்னா வாழ்க்கை துன்பம் தாங்க. நீங்க மனிதனா பிறந்தாலே வாழ்க்கை துன்பம் தான். யாருக்கும் சொர்க்கத்துல இருந்து நேரடியா உங்களுக்கு உதவியோ என்கிறது எதுவும் வரலாம். அப்போ மனிதனாக பிறந்தாலே துன்பம் தான். அதனாலதான் நாம பகவான் யோகிராம் சிவகுமார் அடையப்போ நம்முடைய பிரார்த்தனை ஒன்னாதான் இருக்கும். பகவானே, எத்தனை தீவிரைகள் செய்திருந்தாலும், எந்த பெரிய கர்மவினைகள் செய்திருந்தாலும், எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த ஜென்மத்திலேயே என்னை முடித்து மீண்டும் பிறப்பில்லாத, மீண்டும் பிறவாத ஒரு வரம் தார்கள். மனிதனாக பிறந்தாலே துன்பம் தான். ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கோங்க. அம்பானிக்கே பையனா இருந்தாலும் அவன் துன்பத்துல தான் இருக்க. இப்ப கல்யாணத்துல நீங்க பேசுற பேச்சு கேட்டீங்களா? கேட்கலையா? அம்பானிக்கு பையன் கல்யாணத்துல பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி நாமெல்லாம் நினைப்போம், அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் பையன், எவ்வளவு சந்தோஷமா இருப்பான், குண்டு பையன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு நினைப்போம். அவனுக்கு பாதுகாப்பு வருதுல ஒரு 10 கார், அந்த ஒரு காரை, அந்த பாதுகாப்பு வரக்கூடிய ஒரு காரை 13 கோடி ரூபாய். ஒரு பாதுகாப்பு சுத்தி 10 கார் வருது இல்ல, அதுல ஒரு காரே 13 கோடி 15 கோடி ரூபாய் விலை. அப்ப 10 காருக்கு என்ன விலை இருக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அவன் என்ன பேசினா கல்யாணத்தப்போ,
என்னால சாப்பிட முடியாது, என்னால அது திங்க முடியாது, எனக்கு ஏகப்பட்ட நோய் இருக்கு உடம்புல. உங்களை சுத்தி லட்டு ஜாங்கிரி பால்கோவான் இருந்தாலும் உங்களுக்கு சர்க்கரை நோய் முத்தி போயிருந்தா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு ஈ தின்னுட்டுமோ இறந்து தின்னுட்டுமோ நாம திங்க முடியாது. உங்களோட கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வாழ முடியாத ஒரு நிலையில் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ டாட்டால இருந்து, பிர்லால இருந்து, அம்பானில இருந்து, அதானில இருந்து எல்லாரும் துன்பத்துல தான் இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன நாம பணம் இல்லாத துன்பத்துல இருக்கிறோம், நம்ம பணம் இருந்தும் பல துன்பத்துல இருக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கு அவனை பார்த்தா எவ்வளவு பெரிய ஆள் நினைக்கிற ஒண்ணும் கிடையாது. உண்மையில நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சுவாமியை போல பரிசுத்தமா நிலையில உட்கார்ந்து இருக்கிறதா நிம்மதியான வாழ்க்கை. ஏதோ பிச்சை எடுத்தோமா சாப்பிட்டோமா, பிச்சை எடுக்கணும்னு சொல்லல, ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிட்டோமா, பகவான் நாமத்தை சொன்னோமா, பெருசா ஆசைப்படாம உட்கார்ந்து இருந்தோமா. அப்போ நீங்க நினைப்பீங்க, சாமி 2 நேரம் சாப்பிட்டு பெருசா ஆசைப்படாம அப்படியே இருந்தா எப்படி பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறது, எப்படி காசு சம்பாதிக்கிறது, எப்படி பிள்ளைக்கு மகப்பேர் பார்க்கறது, எப்படி சொத்து வீடுகள் வாங்குறது, எப்படி? நீங்க என்ன சும்மா இருக்க சொல்றீங்க அப்படின்னா நான் ஒன்னே கூட தான் சொல்றேன், எப்படி இருந்தாலும் ஒரு விதிப்படிதான் வாழ்க்கை நடக்க போகுது. ஆனா பகவான் யோகிராம் சொல்லுவாங்க, நம்ம வேண்டுறப்போ என்ன நினைச்சு வேண்டணும், மனசு அலைவாயக்கூடாது. நீங்க தியானத்துல இருங்க, தியானத்துல இருங்க, தியானத்துல இருங்க எல்லாம் சொல்றாங்க, தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. தியானத்தோட ஃபைனல் ரிசல்ட் என்னது? மனசு அடங்கு, மனசு அடங்கு. அப்போ யோகிராம் சொல்லுவாங்க, வழிபடுறப்போ ஒரே விஷயத்துல நீங்க வந்துடணும், எது நடக்குதோ அது நல்லதா நடக்கும், எது நடக்க போகுதோ அதையும் பகவான் நல்லதாவே நடத்தும். எனக்கு எந்த துன்பம் வராது, நான் பகவானுடைய நாமத்தையே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு யாரும் கடன்காரமா எனக்கு சட்டை அடி பிடிக்க மாட்டான். அதுக்கு பகவான் ஏதாவது வழியை காட்டுவார். எனக்கு தொழில பெரிய நஷ்டம் ஒண்ணு இன்னைக்கு வராது, பகவான் அதுக்குன்னு எனக்கு ஒரு உதவிக்கு ஆள் அனுப்புவார். எனக்கு நோய் இருக்கு, அது ஒண்ணு என்ன உயிரை ஒண்ணு எடுத்துறாரு, எப்படியாவது அந்த நோய் எனக்கு கட்டுக்குள்ள வரும். இதுதான் சரணாகதி. சரணாகதிங்கிறது என்னது? பகவான் பாதத்துல நீங்க சரணாகதி அடைஞ்ச பிறகு, அப்பா என் தந்தையே எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான், என்னால முடியல, நான் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன், 50 வயசு வரைக்கும் நான் போராடி பார்த்துட்டேன், என்னால எதுவும் செய்ய முடியல, இப்போ நீங்க தான் எல்லாம் நான் உணர்ந்துட்டேன், உங்க பாதத்திலே சரணாகதி அடைஞ்சிட்டேன், என்னுடைய ஒட்டுமொத்த சுமையை உங்க பாதத்துல வச்சுட்டேன், அங்க இறக்கி வச்சு நீங்க போயிடணும். அங்க இறக்கி வச்சு திருப்பி போச்சு, திரும்ப தூக்கிட்டு போயிடணும். திரும்ப வீட்டுல உட்காந்துட்டு ஐயோ நாளை கடங்கார வருவான் என்ன செய்ய, ஐயோ நாளை அவன் திட்டுவான என்ன பண்ண, ஐயோ நாளை அப்படி நினைக்க கூடாது. அது பகவான் மேல வைக்கிற நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த நிலை அவ்வளவு ஈஸியா வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க கேட்பீங்க, நீங்க சொல்லிருக்கீங்க வீட்டுல வந்து கடற்கார திட்டுறது எங்களுக்கு தானே தெரியும் சொல்லுங்க. அப்ப இந்த நிலை வர்றது அவ்வளவு எளிதில்லை. அதனாலதான் பகவான் சொல்றாரு, நாமத்தின் மீது நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். எங்க வீட்டுல ஒரு டயலாக் போட்டிருக்கோம், நாமம் மலையை விட பெரியது. நாமத்தின் மீதான நம்பிக்கை மலைகளை கூட அசைக்கக்கூடிய சக்தி உடைய. நீங்க நாமம் எப்படி வலிமையானதுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இந்த நாமம் சொல்றது, நாமம் சொல்றது, நாமம் சொல்றதுங்கிற கான்செப்ட பகவான் யோகிராம் சொல்ற சொன்னார். ஆனா அதுக்கு முன்னாடியே நாமம் சொல்றதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நமக்கு தெரியாது. நாம சினிமாவும் பார்த்திருக்கோம், புராணத்திலையும் படிச்சிருக்கோம் நாமம் சொல்றது என்ன அப்படிங்கிறது. முதல்ல நாமம் சொன்னது யாரு? முதலாக நாமம் சொன்னது யாரு? பிரகலாதன். பிரகலாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க, இரண்யகசிபுவோட பையன். அவன் தான் ஹரி ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை சொன்னான். அவன் தந்தை ஏன் நாமத்தை சொல்லுன்னு சொல்லி பெத்த தகப்பனே தன்னுடைய பிறந்த குழந்தையை கொல்றதுக்கு முயற்சி பண்ணான். மனிதன் தள்ளி விட்டான், பெரிய கொடூர அரக்கிகளை கொடுத்தான், கொல்றதுக்கு பல தடவை முயற்சி பண்ணான், பெரிய வாள் எடுத்து வெட்ட போனான். எந்த நிலையிலும் அந்த குழந்தை இன்னைக்கு அந்த குழந்தை பயப்படவே இல்லை. மலையிலிருந்து தள்ளி விடுறதுக்கு 2 காவலாளி கூட்டிட்டு போவான். டே தம்பி, இப்ப கூட சொல்றோம், உங்க அப்பாவோட நாமத்தை சொல்லு, இந்த ஹரிஓம் நம்ம நாராயண நாமத்தை விட்டு நாங்க உன்னை விட்டுருவோமா சொல்லுவான். நீ தள்ளி விடையா, என் ஈசனை காப்பாற்றும், என் நாமம் என்னை காப்பாற்றும், ஹரிஓம் நம்ம நாராயண நாமம் என்னை காப்பாற்றும் அப்படின்னா அந்த நாமத்தை சொன்னதுனால நம்பிக்கை அவர் வாழ வச்சு. கடைசியில் என்னாச்சு? பகவான் நாராயணரை நேரில் வந்து அந்த தீமை அழிச்சுட்டு காப்பாற்றிட்டு இருக்கார். அது நாமத்தின் மீதான நம்பிக்கை. முதல் நமக்கு ரோல் மாடல் பிரகலாதன். நாமத்தின் வலிமை எப்படி? அடுத்தது யாரு? நாமம் சொல்றது ஆஞ்சநேயர். ராமா 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 ராமா
ராமான்னு நாமம் சொன்னதுனால இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? ராமனுடைய பாதத்திலே இருக்காரு. எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க ஆஞ்சநேயரை தவிர்த்து ஒரு ராமமூர்த்தி அங்க இருக்க மாட்டார், சீதா பிராட்டி இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாமம் இறைவனுக்கு நிகரானவரோட அங்க இருக்குது. எங்க ஊர் சுசீந்திரம் கோயிலுக்கு வந்தா ராமர் விக்கிரம் இத்தோடு தான் இருக்கும், ஆஞ்சநேயர் மலையில நிற்பார். இப்ப புரியுதா உங்களுக்கு நாமத்தோட வலிமை, நாமத்தோட வலிமை? அப்ப நீங்க எந்த இறைவனை கும்பிட்டாலும் அந்த வலிமை வராது, நாமம் தான் தரும். பகவான் யோகிராம் சொல்லுவார், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் நாமத்தினால நீ இறைவனாக ஆயிட்டாரு. அப்போ ஒரு சாதாரண மனிதன் நாமம் சொன்னா உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும், என்ன மகிழ்ச்சி கிடைக்கும், என்ன சந்தோஷம் கிடைக்கும்ங்கிறது இந்த ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்க முடியும். நாமம் சொல்றத போல இந்த உலகத்துல நல்லதே கிடையாது. ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், நாமம் சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? காசா பணமா? நாமம் சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? ஒரு இடத்துல உட்கார்ந்து யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார், ஜெயகுருராயன் நாமம் சொல்றது ரொம்ப ஈஸி. நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப ஈஸி. காலை தூங்கி எழுதணும்னே ஒரு 10 நிமிஷம் சொல்லுப்பா, நீ குளிக்க போறச்ச ஒரு 10 நிமிஷம் சொல்லு, சாப்பிட போறச்ச ஒரு 10 நிமிஷம் சொல்லு. ஒரு ஒண்ணும் இல்லை, யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார், ஜெயகுருராயன் சொல்லுப்பா. சின்ன குழந்தைகள் இதை ஏத்திட்டீங்கன்னா உங்களுடைய கர்மவினைகள் எங்க ஒழிச்சிட்டு இருக்கு? உங்களுடைய கர்மவினைகள், தீவினைகள், பாவங்கள்லாம் எங்க ஒழிச்சிட்டு இருக்கு? உங்க உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. உங்க உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அது இருக்கு. ஒவ்வொரு செல்லும் கோடிக்கணக்கான செல்களாக தான் நம்ம உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லும் ஒரு ஃபேக்டரி, ஒரு தொழிற்சாலை. அதுக்குள்ள எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாம் உருவாகிட்டு இருக்கு. அதெல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லு இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி குளிக்கல 1000 செல்லு அழுக்கா போகும், திருப்பி புது 1000 செல்லு புதுசா வரும். இந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் ஒரு பெரிய வேலையை நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பசிக்குது, தூக்கம் வருது, பலம் வருது, நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ள ஒரு தொழிற்சாலை வேலை செய்யுது. அந்த செல்லுக்குள்ளதான் பாவங்களும் கர்மவினைகள் தேங்கி இருக்கு. அப்ப யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார், ஜெயகுருராயன் நாமத்தை நாம சொல்ல 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 அந்த வைப்ரேஷன், அந்த நாமத்தோட அதிர்வு இந்த செல்லுக்குள்ளெல்லாம் போய் அங்க இருக்கிற தீமைகளை அடிச்சு வெளியே தட்டி போ அப்படின்னு விரட்டி உங்களுக்கு நல்ல எனர்ஜி உடம்புல கொடுக்கும், நல்ல சிந்தனைகளை மனசுல கொடுக்கும், நல்ல தைரியத்தை மனசுல கொடுக்கும், நல்ல நம்பிக்கையை மனசுல கொடுக்கும். இது எல்லாம் வரப்போ நீங்க தன்னாலே தொழில நல்லா வந்துடுவீங்க. வீட்டுல சண்டைகள் குறைய ஆரம்பிச்சோம். எப்ப பகவான் மேல பாரத்தை போட்டு உட்கார்ந்துட்டீங்களோ உங்க கணவன் உங்களை துன்புறுத்தா கூட போவாரு. நீ செய்யறது நீ வாங்கிட்டு போப்ப, எனக்கு ஒண்ணு பகவான் பார்த்துக்குவார். உங்க மனைவி செய்யறது துன்பம் கூட உங்களுக்கு பெருசா தெரியாது, நீ செய்யறது பகவான் பார்த்துக்குவாரு. எனக்கு இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துட்டாலே வீட்டு சண்டையே இருக்காது. நான் நினைக்கிறதால சண்டை போடுறோம். நான் என்ன நினைச்சியா, என்ன பேசியா, விட்டெல்லாம் வருவோம். இப்போ நான் ஒண்ணுங்க எதுவுமே கிடையாது. நான் ஐ, நான் மீ அப்படிங்கிற ஒண்ணுங்க எதுவுமே கிடையாது. இது எல்லாம் மாயை. இந்த சேர், இந்த பில்டிங், நான், நீங்க எல்லாம் நாளை அழிஞ்சு போகக்கூடிய பொருள். நாளை எல்லாரும் அழியதான் போறோம், யாரும் இருக்க போறது இல்லை. அப்ப அழியாதது என்னது? 2 விஷயங்கள் தான் அழியாது. இந்த உலகத்துல நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடலாலும், இந்த உலகத்துல அழியாத பெரும் செல்வம் 2 விஷயங்கள் தான். அந்த 2 விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு நாள் அழிந்து போகும். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேல டைனோசர் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப எந்த டைனோசரும் இல்ல. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேல இமயமலை இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப இமயமலை இருக்கு. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நேஷன்லாம் சேர்ந்துதான் இருந்து இப்பதான் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க, பிரிஞ்சு இருக்கு. அப்போ காலப்போக்குல இந்த உலகத்துல மனிதனமே இல்லாம அழிச்சு போகலாம், மலைகளே இல்லாம போகலாம், கடல்களே இல்லாம போகலாம், என்ன நடக்கலாம். ஆனா எது நடந்தாலும் இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு நம்முடைய ஆன்மா, அதுக்கு அழிவே கிடையாது. இன்னும் ஒண்ணு கர்மா. அந்த ஆன்மா ஒரு உடம்புல வந்து நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு பதில் இருக்குல்ல, ஒரு விடை இருக்குல்ல, அதுதான் கர்மா. நீ செய்யற அத்தனை பாவமும் புண்ணியமும் ஒரு வட்டியா தலையில சேர்ந்துகிட்டே இருக்கும், அதுதான் கர்மா. இந்த 2ம் தான் மீண்டும் மீண்டும் நம்மளை புறப்படுத்த வைக்கிறது. இந்த ஜென்மத்தில் நாம செய்யற பாவம் புண்ணியம் தான் மீண்டும் நம்மளை பிறக்க வைக்கிறது. அப்போ இதுவரைக்கும் செய்யற பாவங்களை, இதுவரைக்கும் செய்யற கர்மாக்களை பகவான் ஒப்படைச்சிட்டு, தெய்வமே என்ன மன்னிச்சிரு, கடவுளே என்ன மன்னிச்சிரு, யோகிராம் சிவகுமாரா என்ன மன்னிச்சிரு, என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ ஏற்றெடுத்துக்கோ, அறியாம செய்துட்டேன், இனி என்னுடைய பாவங்களை கர்மவினைகளை நீ ஏற்றெடுத்துக்கிறீரே, அதுக்கு பிரதிபலனா நான் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து
எடுத்தாலும் உங்களுக்கே நான் பணிவிட செய்வேன், உங்க நாமத்தையே நான் சொல்லுவேன், அதனால என்னை காப்பாத்துங்க. நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா இந்த பிறப்பிலே உங்களுடைய கர்மவினைகள் எல்லாம் களைந்து மீண்டும் பிறப்பற்ற பெருநிலைக்கு போயிருவீங்க. எங்க போவீங்க? பகவானுடைய பாதத்துல ஒரு துகளா கிடப்பீங்க. அங்க உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, உங்களுக்கு பசி இல்லை, உங்களுக்கு தூக்கம் இல்லை, உங்களுக்கு எந்த காம உணர்வு இல்லை, எதுவுமே இல்லை. நிம்மதியா ஒரு பாதத்துல ஓய்வெடுக்கலாம். இதை விட ஒரு பெரிய வாழ்வு என்ன இருக்கு? இதை விட எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். பகவான் யோகிராம் சுரத்குமார் இறுதியாக ஒன்று சொன்னார். எவன் ஒருவன், யார் ஒருவர் என்னுடைய நாமத்தையே சொல்லி, என்னுடைய நாமமே மனிதனாக, என்னுடைய நாமமே இதயமாக, என்னுடைய நாமமே மூளையாக எவன் ஒருவன் ஒட்டுமொத்த உடலும் நாமமாகவே மாறி இருக்கிறானோ அவன் இந்த பூத உடலை துறக்கும் போது நானே வந்து அழைத்து செல்வேன். நீங்க இந்த விஷயத்த சாதாரண நினைக்காதீங்க. அழைச்சு போறோம்னா என்ன பெரிய அழைப்பா, ஏதாவது கூட்டிட்டு போறா இருக்கும், அதை பல கதைகள் எல்லாம் படிக்கிறேன் நினைக்காதீங்க. யாரும் பிராமணர்கள் இருக்குங்க? இல்ல, பிராமணர்கள் யாரு? நம்மளுக்கும் நிறைய தெரியும். பிராமணர்கள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? இறந்த பிறகு நூல் பால்களை கூட்டிட்டு போவாங்க, அப்புறம் திதி கொடுத்தாதான், அந்த எள்ளு தண்ணி ஊத்துனாதான் தாகம் தீரும், பசிக்காது. எள்ளு தண்ணி ஊத்தலைன்னா பாவம், அவங்க ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, பசிக்கும். அப்புறம் அடுத்த வருஷம் நீங்க எள்ளு தண்ணி ஊத்தினாதான் அவங்களுக்கு பசி போகும். எள்ளு தண்ணி நம்ம வந்து திதி கொடுத்தாதான் அவங்களுக்கு எல்லாம் போகும். அவங்க சொர்க்கத்துக்கு அடைகிறதுக்கோ நரகத்துக்கு அடைகிறதுக்கோ பல ஆண்டுகள் எடுக்கும். அது வரைக்கும் இந்த பசங்க வெளியூருக்கு போகக்கூடாது, வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, மலையேறக்கூடாது, நிறைய சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. ஏன்னா முதல்ல மாதம் திதி கொடுக்கணும், அப்புறம் திதி வரனை கொடுக்கணும், அப்புறம் ஆடி அமாவாசை கொடுக்கணும். இப்படி பல ஆண்டுகள் திதி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த உயிர் மோட்சத்துக்கு போட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு எந்த கஷ்டமே இல்லை. நாம நூறு பாலத்தை போக வேண்டியது இல்லை. நம்ம பையன் நமக்கு எள்ளு தண்ணி ஊத்துவாங்க உட்கார்ந்து காத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எள்ளு தண்ணி எப்பப்பா ஊத்துவோம்? ஆடி அமாவாசை ஊத்துவானா? எந்த அமாவாசை ஊத்துவான்? எள்ளு தண்ணி ஊத்துனாப்பா சாப்பிட்டுட்டு அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு போகணுங்கிற கவலையே நமக்கு இல்லையே. நம்மெல்லாம் யோகிராம் சுரத்குமாருடைய பக்தர்கள். நாம் அந்த பூத உடலை துறக்கும் போது அவரே நம்ம கையை பிடிச்சி மேல கூட்டிட்டு போயிடுவார். பகவானே கூட்டிட்டு போச்சு. நமக்கு ஏதாவது சிரமம் கூட எப்படி? நீங்க பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ போய் 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா டோக்கன் எடுத்தீங்கன்னா அவங்கள ஒரு மாலையை போட்டு விலகு ஐயர் நேர கூட்டிட்டு போய் சாமிக்கு முன்னாடி எப்படி உட்கார வச்சுருவாங்க. அதே போல பகவான் நம்மளை கூட்டிட்டு போறப்போ அங்க இருக்க இடைஞ்சல்கள் எல்லாம் விலகு அப்படி நம்ம நேரா போய் சொர்க்கத்துல உட்கார்ந்துக்கலாம். உண்மையா? அப்ப பகவான் யோகிராம் சுரத்குமாரை அவருடைய நாமத்தை நாம விடாம ஜெபிக்கிற ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. பகவான் கூட ரெண்டாவது நாமம் தான் முதல். பகவான் கூட ரெண்டாவது நாமம் தான் முதல். நாங்களும் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி எங்க யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சாரம் கூடியது நாகர்கோவில் வந்தப்போ, தம்பி ஒரு குளத்தங்கரையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆத்தங்கரையா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கடா நீங்க சொல்லுங்க, 10 பேர் சேர்த்த நான் வரை பகவானுக்கு பேசுவேன். ஏன்னா இதை விட ஒரு புண்ணிய காரியம் உலகத்தில் வேற எதுவும் இருக்க முடியாது. நீங்களும் ஒவ்வொருவரும் பகவான் யோகிராம் சுரத்குமாரை பற்றி பிறருக்கு சொல்லணும். பிறருக்கு சொல்றப்போ அது பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். திருவண்ணாமலையில பகவான் இருக்கிறப்போ யார் போனாலும் நீங்க எங்க இருந்து வரீங்க, யார் சொல்லி வந்தீங்கன்னா கேட்பாரு. புதுசா பொண்ணு பார்க்க போறான்னா பொண்ணுகிட்ட கேட்பாரு, நீங்க யார் சொல்லி வந்தீங்க, யார் சொன்னா உங்களுக்கு, அப்பதான் கேட்பாரு. அப்போ இப்ப நம்ம பகவானை பத்தி, பகவானுடைய நாமத்தை பத்தி பிறருக்கு எடுத்து சொல்றதுல பகவான் எவ்வளவு சந்தோஷப்படுவார். இந்த தம்பி நம்மளை பத்தி, நம்ம நாமத்தை பத்தி எல்லாரும் சொல்றான். இந்த மக்கள் பாவத்துல, கர்மவினைகள்ல, கஷ்டங்கள்ல, துன்பங்கள்ல துயர்படுறாங்க. இந்த நாமத்தை அவங்களுக்கு போய் சொல்றப்போ இவன் புண்ணியம் பெறுமா அப்படிங்கறதான பகவானுக்கு பிடிக்கும். அப்போ பகவான் கூட ரெண்டாவது தான் நாமம் தான் முக்கியம். நீங்க பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தை விடாம சொல்றப்போ உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இருந்து, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நோய்கள், கவலைகள், வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், நில கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சர்வ பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். சர்வ ரோக நிவாரணி யோகிராம் சுரத்குமார் நாமம். இது நான் இவ்வளவு தூரம் காசு பணம் செலவழிச்சு உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறேன்னா நான் அனுபவப்படாம சொல்லுவேன். நாகர்கோயில் வந்து வந்துட்டு போறதுக்கு மினிமம் 5000 செலவாகும், பெட்ரோல் எல்லாம் போட்டு வந்துட்டு போறது. நான் இவ்வளவு செலவு பண்ணி வந்து உட்கார்ந்து பேசிட்டு போறேன்னா எனக்கு இந்த அனுபவம் இல்லாம நான் உட்காந்து பேசுவேன். பொய் சொல்லணும் நான் மனைவி வந்தேன். இப்ப இந்த பொய்ய சொல்றதுனால எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? 2 பாக்கெட் பால் போற ஒரு 10 வாங்கிட்டு கொடுத்துட்டேன். இந்த 2 பாக்கெட் பால் கோவாக்காக நான் வந்து போய் சொல்லுவேன், சொல்ல மாட்டேங்க. அப்போ நான்
எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரை அவ்வளவு உணர்ந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், புரிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை பகவான் யோகி ராம் சுரத்குமார் செய்திருக்கார். அதை பத்தி பேசணும்னா பல நாட்கள் பேசலாம். உங்க எல்லாருக்கும் அதுக்குள்ள டைம் இல்லை. இன்னும் பல சூழ்நிலைகளை பகவான் தருவாரு. இதே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நாம இன்னும் சந்திப்போம். பகவானை பத்தி நிறைய பேசுவோம். நாம் எல்லாரும் ஒட்டுக்க மோட்சத்துக்கு போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாரும் துன்பம் இல்லாத பெருவாழ்வு வாழலாம். எல்லாருடைய கஷ்டங்களும் மாறும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க மலையும் தூக்க வேண்டாம், சுமையும் தூக்க வேண்டாம், ஒன்றும் தூக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் மனசார யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுராயா என்கிற நாமத்தை மட்டும் நீங்க சொன்னா போதும். அது சொன்னா போதும். உங்களை பாத யாத்திரை போக சொல்லல, விரதம் இருக்க சொல்லல, கஷ்டப்பட சொல்லல, அழுகுதிர சொல்லல, நீங்க நடைபெறணுமா போக சொல்லல, இல்ல பணம் செலவு பண்ணி போய் அங்க கோயில்ல கொண்டு காசு பணத்தை கொடுக்க சொல்லல. எளிதான ஒரு சொல்யூஷன், பகவானுடைய நாமத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல பகவான் இருப்பார். எங்கெங்க என்ன பத்தி பேசுறாங்களோ, எங்க ஒரு கொட்டாங்கச்சியை நீங்க நினைச்சாலும் அந்த இடத்துல நான் இருப்பேங்கிறார். ஒரு விசிறியை நீங்க நினைச்சாலும் அந்த இடத்துல நான் இருப்பேங்கிறார். சொல்லிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல பகவானுடைய நாமத்தை நம்ம இன்னைக்கு ஒரு 50 தடவை சொல்லி பேசதில்லை. பகவான் நிறைய டைம் சரியில்லை, இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் உங்களை நாம சொல்லிட்டு தான் விட்டுருப்பேன். நான் சொல்ல நீங்க சொல்லிட்டு தான் விட்டுருப்பேன். எல்லாருக்கும் மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுல போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கோம். ரொம்ப பொன்னான நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. இவ்வளவு நேரம் நீங்க இவ்வளவு தூரம் வந்து பகவானை பத்தி அவருடைய அருமை பெருமைகளை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. பகவான் எல்லாமா உங்களுக்கு அருள் புரிவார். உங்க வாழ்க்கையில யாரும் குறைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ வராது. இது பகவான் பாதத்தின் மீது அவர் நாமத்தின் மீது நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு யாரும் குறைகளும் வராது. என் வாக்கு பலிக்கும், எல்லாரும் நல்லது நடக்கும். யார் வாக்கு பலிக்கும் ஒரு சாட்சி தான் நான் நினைக்கிறேன். நான் நிக்கிறாங்க தம்பி, அவரு என்னுடைய வாக்கு பலிக்கும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவரே சாட்சியை மட்டும் வச்சு தான் எல்லாம் பண்றோம். மற்றவங்க மாதிரி போய் பேசுறது எல்லாம் ஆதாரபூர்வமா நம்ம இருக்கு. அதனால எல்லாம் நல்லா இருப்பீங்க, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும், குழந்தைகள் நல்லா படிக்கும், குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும், குழந்தைகள் பிறக்கும், வாழ்க்கையே சுபிட்சமா இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன நினைக்காதீங்க. நான் ஒரு விஷயமே கிடையாது. பகவான் யோகிராம் சுரத்குமார் நினைங்க. பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமத்தை விடாம சொல்லுங்க. அந்த நாமத்தை பிறருக்கும் சொல்லுங்க, பிறருக்கும் சொல்லுங்க. எதிர்ப்பு வரும், எதிர்ப்பு வரும், எனக்கே வருது. ஆனா எதிர்ப்பை பத்தி கண்டுட்டேன். எல்லாம் உங்களுக்கு அவருடைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் பகவான் பாதத்துல தூக்கி போடுறது படிக்கும். எல்லாம் பகவானை நீங்களே பார்த்துக்கோங்க. யார் புகழ்ந்தாலும் உங்களுக்கு தான், யார் இகழ்ந்தாலும் உங்களுக்கு தான். எல்லாம் நீங்களே தான், எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை நீங்க தைரியமா பகவான் பாதத்துல வைங்க. எல்லா துன்பங்களும் ஓடிடும். பகவானே, நான் இருந்து இந்த காரியங்களை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை காப்பாத்தி நல்லபடியா வைங்க. இல்ல நான் போனாலும் பரவாயில்ல, நீங்க அந்த காரியங்கள் எல்லாம் செய்வீங்கன்னு உண்டுன்னா இக்கணமே நான் வரதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா உங்ககிட்ட வர்றதுக்கு என்ன எனக்கு என்ன கவலை? இங்க இருக்கிறதோட உங்ககிட்ட வரதான் எனக்கு பெரிய பாக்கியம். நான் இருந்துதான் என் பொண்ணோட கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், நான் இருந்துதான் என் பொண்ணோட பிரசவத்தை பார்க்கணும், நான் இருந்துதான் இவ்வளவு கவலைகளை கடன்களை தீக்கணும் அப்படின்னு இருந்து அந்த கஷ்டம் துன்பம் இருக்குன்னா நான் இருந்துட்டு போறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாற்ற. இல்லம்மா இதெல்லாம் நீ பார்த்துக்க வேண்டாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா இந்த கணமே என்னை எடுத்துக்கணும். அது பாட்டு, நின் பணி இனி ஏதும் உண்டனில் என் மேனி அது ஒன்றே செய்யட்டும். நின் பணி இனி ஏதும் இல்லனில் என் மேனி மண்ணோடு போகட்டும் போகட்டும். இதுதான் மிகப்பெரிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைக்கு பகவானே கிடிங்கிறோம். என்னப்பா இப்படி சொல்ல ஒண்ணு இல்லை, நான் பார்த்துக்க போக நல்லா இருக்கும். அப்ப தைரியமாக பகவான்கிட்ட சேலஞ்ச் பண்ணும். பகவானே, உங்க நாமத்தையே நான் சொல்றேன், உங்க நாமமே கதிட்டு கிடக்கிறேன், உங்க பாதமே கதிட்டு கிடக்கிறேன். எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு தெரியாது. நீங்க தான் எனக்கு எல்லாமே. இது ஏதாவது எனக்கு கடமைகள் இருக்குன்னா என்னங்க போட்டு வளர்ச்சிட்டுருங்க. ஒண்ணும் இல்லை, நீங்க பாத்துருக்கீங்க கேரண்டி பார்த்தீங்கன்னா இந்த கணமே உங்க பாதத்துல நான் வந்துடுறேன் பகவானேன்னு சொல்லி பாருங்க. ஒரு துன்பம் உங்களுக்கு இருக்கலாம், ஒரு துன்பம் உங்களுக்கு வராது. இந்த கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் பகவான் யோகிராம் சொல்றார். நான் திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தி முடிச்சுக்கிறேன். அவர் குருவோ சாமியாரோ யோகியோ சித்தரோ கிடையாது, அவதார புருஷன். ராம அவதாரம்,
அப்பப்போ நிகழக்கூடிய ஒரு அவதாரம். அது எல்லாம் ஒரு சத்சங்கத்தில் பேச முடியாது. அவர் பொண்ணுக்கு தெரிய நான் பேசுகிறேன். அடுத்த ஒரு வாய்ப்பு இருந்தா பகவான் எப்படி அவதாரம் எடுத்து வந்தாரு, எதற்காக அவதாரம் எடுத்து வந்தாருன்னு பேசுவோம். அது பெரிய கதை, இன்னொரு நாள் நல்லா பேசுவோம். எல்லாரும் பகவான் யோகிராம் சரத்குமாரோட நாமத்தையே பற்றி பிடிச்சுக்கோங்க, அவருடைய பாதத்தை பணிந்து பற்றி பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இந்த கணத்துல இருந்து எல்லா துன்பங்களும் விலகி போகும், எல்லா கஷ்டங்களும் கடன்களும் விலகி போகும், எல்லா நோய்களும் விலகி போகும். என்னுடைய வாக்கு பறிக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் இந்த கணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனைகள் இருந்து நல்லா வருவீங்க. அடுத்த தடவை நாம சந்திக்கிறப்போ நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, சாமி நான் நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுருராய. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சரத்குமார் பிரச்சோதயா. ஒரு 5 நிமிஷம் நாம எல்லாம் சொல்லுவோம். சொல்லாம நாம சொல்லாமா? கொஞ்சம் நாம சொல்லி விடுவாங்க. யார் நாம நல்லா சொல்லி விடுவா? योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया. சந்தோஷம். ஒரே ஒரு காரியம் நீங்க பண்ணணும் எனக்காக. இத இப்படியே விட்டுறாங்க. அப்பப்ப நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இந்த மாதிரி நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். நாம மட்டும் சொல்லுங்க. நீங்க வேற ஒண்ணும் செலவு பண்ணுங்க. ஒரு வாரத்துல ஒரு நாளாவது எங்கேயாவது கூடி எல்லாரும் யார் யாருக்கு முடியுதோ எல்லாரும் சேர்ந்திருந்து நாமும் சொன்னா அது யோகி ராம் சரத்குமாருடைய மனதை குளிர்விக்கும். அந்த கணமே உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அள்ளி அளித்தது. அதனால இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கிற இதோட விட்டுறாம அடிக்கடி நீங்க ஒரு வாரத்துல ஒரு நாள் கூடி யாரும் காசு செலவு இல்லை, கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒருத்தவங்க வீட்டுல கூட்டாலும் தப்பு இல்லை. உங்களால முடிஞ்சா ஒரு டீ கொடுங்க. அந்த டீ கூட கொடுக்க முடியல, தண்ணி கூட கொடுத்தா போதும். ஒரு மணி நேரம் உட்கார்ந்து தம்பி அழகா சொல்றாங்க, யோகிராம் ஒரு ஆள் சொல்லி விடுவாரு, நீங்க திரும்ப சொல்லுங்க. அழகா சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல ஐஸ்வர்யம். வீட்டுல இருக்கக்கூடிய பீடைகள் செய்வினைகள் எல்லாம் எல்லாம் அந்த பேய் பிசாசு எல்லாம் விலகி போயிடும். உங்க வீட்டுல நன்மைகள் நடக்கும். வீட்டுல நன்மை நடந்தாலே உங்க குடும்பத்துக்கு நன்மை நடக்கும். குடும்பத்துக்கு நன்மை நடந்தா தொழில நன்மை நடக்கும். தொழில நன்மை நடந்தா ஊர்ல நல்லது நடக்கும். ஊர்ல நல்லது நடந்தா மாநிலத்துக்கு நல்லது நடக்கும். மாநிலத்துக்கு நல்லது நடந்தா நாட்டுக்கு நல்லது நடக்கும். நம்ம நாடு நல்லா இருந்தா உலக நாடுகள்லாம் நல்லா இருக்கும். கொரோனாக்கு நம்ம தான் மருந்து கொடுத்தோம் எல்லாரும். அப்ப நம்ம நாடு நல்லா இருந்தா உலக நாடுகள்லாம் நல்லா இருக்கும். ஜனங்கள்லாம் நல்லா இருப்பாங்க. ஜனங்கள்லாம் நல்லா இருந்து உலக நாடுலாம் நல்லா இருந்தா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நல்லா இருக்கும். இவ்வளவுதான். அப்ப நாமும் ரொம்ப முக்கியம். இதை இப்படியே விட்டுறாம வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல 2 நாளாவது யாரோ ஒருத்தர் வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாரும் கூடுங்க. கூடி நாமம் சொல்லுங்க, போதும். பகவான் உங்களுக்கு எல்லா கருணையும் வாரி வழங்குவார். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். யாரும் சத்தியம் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டு போயிடுவாங்க கிளம்பி. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அடுத்த தடவை நாம சந்திக்கிறப்போ நான் அடிக்கடி சொல்லி கொடுத்து வருவேன். எனக்கு வரப்போன கஷ்டம் கிடையாது. இவருக்கு முதலாளி இருக்காரு, தெரியுமோ தெரியல. சுப்ராம் சுப்ராம் தெரியுமா? நிர்மலான்னு ஒரு அம்மா ஜிஎஸ்ல வேலை பார்த்தாங்க, தெரியுமா? தெரியாதா? பல எல்ஐசி பண்ணிட்டு இருந்தாரு சுப்ராம் ஒரு ஆள். எல்ஐசி நிர்மலா ஓய்வு தெரியாதா? ஒன்றும் தெரியாதா? அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். ஒரு பேங்க்ல வேலை பார்த்தாரு. ஒருத்தர் வேலாயுதம், ஒருத்தர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேலாயுதம், ஒருத்தர் அவர் நெருங்கிய நண்பர். இந்த ரோட்டரி கிளப்போட செக்ரட்டரி எனக்கு நெருங்கிய நண்பர். தம்பி நமக்கு நெருங்கிய நண்பர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம சொந்த வீடு மாதிரி. அவங்க மடவாளத்துக்கு போயிருக்கேன். நான் 36 வாரம் சனிக்கிழமை தோறும் வந்துகிட்டே இருந்தேன். நாகர்கோயில் இருந்து. இந்த ஊரே நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஊர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடிக்கடி வருவாங்க. சொல்லப்போனா மாசத்துல ஒரு தடவை வருவேன். அந்த என்பிஎஸ் என்ன பட்டாசுனா
NSC பாண்டியன், அந்த பையன் நமக்கு ஃப்ரெண்டு. நிறைய நட்புகள் உங்க ஊர்ல இருக்கிறாங்க. சிவகாசியில் நிறைய நட்புகள் இருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் என்னுடைய சிரமம்னு கிடையாது. அப்ப நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அடிக்கடி வரதான் செய்வேன். நான் வரக்கூடிய நேரம் நம்ம சந்திக்க முடிஞ்சா சந்திக்கலாம். ஏன்னா எல்லாரும் வாய்ப்பு வசதி இல்லைனாலும் நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க, யாருக்கு தலைமையில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூடி நாமத்தை விடாம சொல்றாங்க மட்டும் போதும். பகவான் எல்லாமே யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார். எடுத்துருவா